என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும், என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும் செம்பொழியாம் தாய்மொழி தமிழை வணங்கி, இலக்கியம், இலக்கணம், நாடகம், கலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மூத்த மொழி பேசக்கூடிய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய நன்றி சொல்லும் விழா பொங்கல் விழா. இந்த விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழா. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழாவே கிடையாது. நம்ம மிகைப்படுத்தி பேசவில்லை. முதல் நாள் வீட்டெல்லாம் குப்பைகளை எல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணி, அடுத்த நாள் சூரியனுக்கு ஒரு பொங்கல். இதுவரைக்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கால்நடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரே விழா உலகத்தில் நம்மளுடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தான். அப்படியாப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் நம்மளுடைய சௌடேஸ்வரி மகளிர் கலைக்கல்லூரியில் அருமையான தலைப்பு. உண்மையிலே இந்த தலைப்பை கொடுத்த நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் முதல்வர் அம்மாவுக்கும் தமிழ் துறையை சார்ந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. நாங்கள் எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சி இதை நிகழ்வை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பொங்கல் நாளில் பல பேர் இதை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து கூடியிருக்கிற எங்களுடைய எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சியுடைய நிறுவனர் அவங்க அம்மா அவர்களும் சார் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற தனி சிறப்பு. நான் ஒரு 4 தலைப்பு எங்களுடைய எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சி சார்பாக 4 தலைப்பை தமிழ்துறை அம்மாவுக்கு அனுப்பிச்சோம். அவங்க 4ஐயும் பரிசீலித்து அவங்க ஒரு தலைப்பை கொடுத்தது தான் இந்த தலைப்பு. இதை ஒட்டி தான் இருந்தது. இன்றைய சூழலில் தமிழர்களின் வாழ்க்கை முறை அறிவியல் சார்ந்ததா பண்பாடு சார்ந்ததான்ற அருமையான தலைப்பு. இது இன்னைக்கு தேவைப்படக்கூடிய தலைப்பு. இங்க பேசக்கூடிய தலை சிறந்த அறிஞர் பெருமக்கள். உங்களுக்கு வேணா வகுப்பு தோழியா இருக்கலாம். இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அறிஞர் பெருமக்கள் 6 பேர் வந்திருக்காங்க. அவங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏற்கனவே எங்கள் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை பகல் 11லேருந்து 11:30 வரை நடக்கக்கூடிய ஏட்டிக்கு போட்டி, அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்மளுடைய ஆர்த்தி தான் இதனுடைய பண்பாட்டின் தலைவி அவர்கள். இளங்கலை 3ஆம் ஆண்டு. அதனுடைய சார்பு பேச்சாளர் சுபிச்சா, இளநிலை வேதியியல் துறை. அதனுடைய சார்பு பேச்சாளர் என்ன பேருமா தெரியல. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பேர் அது வாயிலே சொல்லணும்ல. ரைட். அவங்க இளநிலை ஆங்கிலம். ஏன்னா எங்கள் கல்லூரியில் ஒரு மாணவிக்கு கடற்கரைன்னு பேர். அதே பேரை தான் என் மகளுக்கு நான் வைத்தேன், கடற்கரை. அதுக்காக தான். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. சார் என்ன சார் பண்பாடுன்ட்டு இல்லையா அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு அதனுடைய அழித்தளவி நம்ம இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள்லாம் அறிவியல் சார்ந்தவர்கள். ரைட். கோபிகா அவர்கள் இளங்கலை தமிழ். அடுத்தது அருமையான தமிழ் பெயர் நான் பொன்மணி இல்லையா, இளங்கலை வேதியியல். அடுத்தது சுகர் பிரிய தர்ஷினி, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களும் இளநிலை கணனி, ரொம்ப மகிழ்ச்சி. நடுவில் உக்காந்ததுனால நான் நடுவர், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு பெரிய பில்டப்லாம் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு ஆண் படித்தால் அவன் குடும்பம் வளரும், ஆனால் ஒரு பெண் படித்தால் குடும்பமும் இந்த நாடும் வளரும்னா பாரதிதாசன் இல்லையா. பெண்மையை கூத்தாடுவோன்னர் பாரதி. பெண்மை வாழ்கவென்று கூத்தாடுவோன்னர். சும்மா சமையல் அறையில் மட்டும் வாழ்நாள் பூரா ஒரு வீட்டில் வேலைக்காரியா இருக்கணுமா,
அவ கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி அவ கையில புத்தகம் கொடுன்னாரு புரட்சியாளர் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். இப்படி 3 பேர், பாரதிதாசனும் பாரதியாரும் பெரியாரும் விவேகானந்தரும் இன்னும் பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் உங்களுக்காக தான். நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. நான் இப்போ எங்கள் சார் மேலாம் இதை குறித்து தான் பேசிட்டு இருந்தோம். என் பாட்டிக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. பள்ளிக்கூட பக்கமே பார்த்துருக்க முடியாது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா 7வது, எங்கள் அப்பா வேலைக்கு அனுப்பல. ஒரு பொம்பளை சம்பாரித்து, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய மீசை, போலீஸ்காரு. அந்த காலத்தில் 6வது படித்தாவே டீச்சர், ஹையர் கிரேடுன்னுவாங்க. இப்படி என் பாட்டிக்கு கிடைக்காத, எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத இந்த கல்வியை இன்றைக்கு நீங்க சுகமா ஆண்டு இன்னைக்கு பெரிய பெரிய பதவிக்கு போக போறீங்க பாத்தீங்களா? இந்த நன்றியை நீங்க எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருங்கால அன்னை தெரசாக்களே, எம்பிக்களே, எம்எல்ஏக்களே, முதல்வர்களே, உங்களை தான் தப்பக கை தட்டுங்க. எத்தனை பேர் நாசாவுக்கு போறீங்க, இஸ்ரோவுக்கு போக போறீங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை சொன்னா கை தட்ட மாட்டீங்க. இப்ப பெரும் கைத்தட்டல் பாக்குறீங்களா? என்ன சார் பெரிய பெரிய அறிவியலாளர்களை சொல்றீங்க, டாக்டர், இன்ஜினியரை சொல்றீங்க. எங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்கு சார். இங்க இருக்கும் பல சாய் பல்லவிகளே, கீர்த்தி சுரேஷுகளே, நயன்தாராக்களே, எப்படி கை தட்டுறீங்க பாருங்க. அவங்கள விட நீங்க சிறப்பானவர்கள். ஆக உங்க மத்தியில இந்த பொங்கல் விழா ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். நம்ம பண்பாடு, நம்ம அறிவியல், தனி மனித ஒழுக்கம், அவனுடைய கலை, அவனுடைய வாழ்வியல், இதை மட்டும்தான் பண்பாட்டை சார்ந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அறிவியல் எவ்வளோ நம்ம வளர்ந்து இருக்கிறோம். ஏன்னா இதுக்குள்ளார நான் பேசணுன்னு வைங்க, அதை இவங்க கொஞ்சம் காப்பி அடித்து இவங்களே பேசுகிற மாதிரியே பில்டப் பண்ணுங்க இல்லையா? அதனால் என்னுடைய முன்னுரையை நான் கொஞ்சம் சுருக்கமாகவே நான் முடிச்சுக்கிறேன். அருமையாக பேசுங்க, கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஆக நம்ம இந்த கல்லூரியில் நீங்கள் கீழேருந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்களா, எத்தனை பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனாலும் நம்ம சேலம் மாவட்டம் பூரா ஆயிரக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கும் பக்கத்தில் கூட உங்கள் கல்லூரியோடைய அந்த நுழைவாயில் அதை பார்த்து ஏங்குற எத்தனை பெண்மணிகள். இன்னைக்கு நாங்கள் கார் வரத்துக்காக நிறுத்தும் போது கூட ஒரு ஆண் சட்டையை போட்டு ஒரு கொத்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் உங்களுடைய அந்த நுழைவாயில் அப்படியே ஏக்கமாக பார்த்த காட்சி எனக்கு இருந்தது. அப்பயே நான் மனசில் சொன்னேன், அம்மா உன் ஏக்கத்தை இந்த கல்லூரியோடைய அரங்கத்தில் நான் பேச போகிறேன்னு. இந்த நுழைவாயிலை பார்த்து நீங்கெல்லாம் ஆடை அலங்காரத்தோட புத்தக பையோட வரும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கக்கூடிய எத்தனையோ ஏழை இளைஞர்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பை கிடைத்திருக்கு. படிங்க படிங்க படிங்க. கல்வி மட்டும்தான், அதன் கூட ஒரு ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தோட இன்னொரு பெயர் தான் பண்பாடு. அந்த பண்பாடு இது. ஆனாலும் இன்னைக்கு இல்லையா, எப்படியெல்லாம் மண்ணில் எழுதிட்டு இருந்து அப்புறங்க போர்டுன்னு கரும்பலகை வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு வந்து, நான் அடிக்கடி என் கல்லூரியில் சொல்லுவேன், இன்னும் 5 ஆண்டுகள் தான் அடுத்தது கல்லூரி பள்ளிகள்லாம் இருக்காது. வீட்டுக்குள்ளார உட்காந்து நம்மளோட பென் டிரைவர்லேயே கேட்கலாம். அதையும் தாண்டி வந்துருச்சு. ஒரு பெண்மணி வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து வகுப்பெடுப்பா. அதை அப்படியே நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். முடிச்சோன்னே 40 நிமிஷம் கழிச்சு பாய். அது சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, நீங்கள் டீ கொடுத்தாலும் குடிக்காது, சம்பளமும் கேட்காது. இன்னைக்கு அவ்வளோ உச்சத்தை ரோபோவை தாண்டி வந்துட்டோம். இன்னும் இதை பழசாவே இருக்கிற நீ இல்லை. சரி, அது இவங்களுடைய பாணி. ரைட். தமிழருடைய வாழ்வு முறை நான் இன்னும் மீண்டும் சொல்கிறேன் கண்ணே, உலகம் பூரா வியந்து பார்க்குது. 8 நாட்டெல்லாம் நான் அந்த அயல் நாட்டு நண்பர்கள் பேசும்போதெல்லாம் உங்களை குறித்து வியந்து பேசுவாங்க. வியந்து வியந்து, இப்படியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 60வது கல்யாணம் பண்றாரு, 2 ஜெர்மன்காரன் வியந்து பார்க்கறான். வாட் இஸ் திஸ்ன்றான். 60th அனுபவிச்சு 60 வருஷம் ஒரே பொண்டாட்டியான்றான். அல்லந்து போனான் இல்லையா?
கல்யாணம் ஆகி 1.5 நாள்லயே டைவர்ஸ் ஆனது தான் இன்னைக்கு கின்னஸ் சாதனை. 33 முறை டைவர்ஸ் பண்ண ஒரு பொண்ணு 6 மாசத்துல. இல்லை டைவர்ஸ் பண்ணவனே 13 முறை மறுபடியும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒன்ஸ் மோர் மறுபடியும். இப்படியெல்லாம் உலகம் பூரா ஒரு கல்ச்சரில் இருக்கும்போது நம்ம நாட்டு பண்பாடும் அதை கூடிய நம்மளுடைய அறிவிலும் இணைந்தால் இந்த தமிழுடைய வாழ்முறை எப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த அரங்கில் அடுத்த இவங்க கையில் கொடுக்குறான். ஆர்த்தி வாங்க. ஏற்கனவே ஆர்த்தி உண்மையாலுமே ஆர்த்தி தலை சிறந்த பேச்சாளராக இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழகம் பூரா வளரும். அதுக்கு எங்க SS வர்மா ஏற்கனவே அதுக்கு சுழி போட்டாச்சு. இன்னைக்கு 3வது முறை தொடர்ந்து பயணிப்போம். வாங்க ஆர்த்தி. பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி என் வாதத்தை முன்வைக்கிறேன். ஐயா, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தமிழர்களின் வாழ்வு அறிவியல் சார்ந்ததா பண்பாடு சார்ந்ததா, இதுதான் இன்னைக்கான வாதம். ஆனா அப்படியே கொஞ்சம் எதிரணியை பாருங்களேன். நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேண்டி, உன் எழுமுச்சப்பல்ல நிற இடுப்புல கிறங்கி போனேண்டி அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகா பூ வச்சு புடவை கட்டி திருவாரூர் தேர் மாதிரி வந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாங்கய்யா எங்க பண்பாடு தான் இன்றைய தமிழர்கள் பின்பற்றாங்கன்னு. பொங்கல் பண்டிகைன்னு வந்தாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் தான். இப்ப திடீர்னு இந்த வீர விளையாட்டுகள்லாம் தடை பண்ணிட்டா நீங்க என்னையா பண்ணுவீங்க? நான் வேற நாட்டுக்கு போயிருவோமா? ஆனா உண்மையான தமிழ் அப்படிலாம் பண்ண மாட்டான். ரோட்ல இறங்கி போராடுவான். சரி. இந்த மாதிரி தன்னோட பண்பாட்டை காப்பாத்துறதுக்காக தன்னையே பணிய வைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தமிழன். எங்கள் கொம்பன்களை அடக்க எங்களிடம் காளையர்கள் இருக்கிறார்கள், எங்கள் காளையர்களை அடக்க உங்களிடம் எந்த கொம்பனும் இல்லை அப்படின்னு கெத்தா மாசா சொல்றனா? இதெல்லாம் யாரோட வெளிப்பாடு? எங்க பண்பாட்டின் வெளிப்பாடு தானையா? ஐயா, இங்க இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, இவங்கள யாருக்காவது கையிலையும் கால்லையும் மருதாணி வைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த தலன்னு இருக்க மருதாணி தலையை பறிச்சு ஆசையோட அரைச்சு மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சு கையில வச்சு மறுநாள் அது செவந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்க முகத்துல அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏன் இருக்காது? ஏன்னா அவளும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். எங்க வீர தமிழ்ச்சிங்களோட கைய பாருங்கய்யா, எந்த அளவுக்கு இன்னைக்கும் பண்பாட்டை காப்பாத்துறாங்கன்னு. அம்மா, மருதாணி வச்சா உங்களுக்கு சந்தோஷம்தான், அந்த போர்வை துவைக்கிற ஆம்பளைக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஐயா, என்னதான் அறிவியலும் நாகரிகமும் வளர்ந்தாலும் இன்னைக்கும் ஒரு பெண் பிள்ளைகிட்ட தன்னோட தந்தையை பத்தி பேசும்போது கண்ணில் நீர் குளமா நிற்கும். அதே பெண் பிள்ளைகிட்ட தன்னோட தாய் மாமனை பத்தி பேசும்போது ஒரு இனம் புரியாத வெக்கம் வரும். இந்த உறவு முறையில எங்க இருந்து வந்தது? எங்க பண்பாட்டின் வெளிப்பாடு தானையா? இது மூலியமா உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிற. பரவாயில்ல ஐயா, இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, சரி, தண்ணி கொடுத்து உட்கார வச்சு தலவாழ இலை போட்டு நல்ல மழைச்சாரல் மாதிரி தண்ணி தெளிச்சு சுட சுட சோறு போட்டு சோறு குழம்பு ரசம் மோர்னு கொடுத்து கடைசியா செரிமானத்துக்காக வெத்தலை பாக்கு கொடுத்து வயிறார சாப்பிட வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். காசு கேட்காம இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். விருந்துல ஏதுங்க ஐயா காசு? சொல்லும் போதே எவ்வளவு மன நிறைவா இருக்கு. இததான் எங்க திருவள்ளுவர் அப்பயே மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்ற திருக்குறள்ல சொல்லிட்டாருங்க ஐயா. இன்னைக்கு பீஸா பர்கர்னு எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது வாழையில விருந்துன்னு சொன்ன உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது பாத்தீங்களா? அங்க நிக்குதுங்க ஐயா எங்க தமிழரோட பண்பாடு. என்னதான் நீ வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்திலையும் வேலை செஞ்சாலும் நம்ம ஊர் திருவிழாக்கள் அப்படின்னு வரும்போது போடுறா டிக்கெட்டை ட்ரெயினோ பஸ்ஸோ வித்தவுட்ல கூட பொட்டி படிக்கையை தூக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்து நிப்பாயா எங்க தமிழன்? ஏன்னு கேக்குறீங்க? தன்னோட திருவிழாவை தன்னோட சொந்த பந்தத்தோட சேர்ந்து கொண்டாடணும், தன்னோட பண்பாடை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற ஒரு முக்கிய கடமையோட தாங்க அவன் வந்து நிப்பான். இன்னைக்கும் அமெரிக்கால கூட பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் அடிச்சு சொல்வேங்கய்யா, எங்க தமிழரோட பண்பாடு தான் உயர்ந்து நிக்குது.
படிப்பதற்கு, எப்படி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு எங்களை பாரதியார் திட்டி திட்டி தீட்டினதுனால தான் எங்க பெண்களை இன்னைக்கு நாங்க படிக்க வச்சோம். ஆனா படிக்க போன இடத்துலயும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கும் போது எங்க மனசுலாம் ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. அறிவியலோட 3வது கண்ணுன்னு சொல்லப்படுற சிசிடிவி கேமராவுக்கு கூட அந்த இடத்துல கண்ணில்லாத குருடனா போச்சுங்க ஐயா. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் எங்க மனசுலாம் ரொம்ப பதறுது ஐயா. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னதான் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு இனிமே என்னோட பேரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சயின்டிஸ்ட் பேரா வச்சுக்கிட்டாலும் தன்னோட பண்பாடுன்னு வரும்போது அவன் பாவாடை சாமியா மாறித்தான் ஆகணும். அதனால எங்க தமிழர்கள் எல்லாரும் இன்னைக்கும் பண்பாடு கருதி தான் இருக்காங்க, இனிமேலும் பண்பாடு கருதி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு தரமான பயிற்சி அது. எதுக்குமா அந்த அடி அடிக்கிற கொசு கிசுல மனுஷால உன் சக்திக்கு மீறிலாம் அடிச்சு அன்னிச்சமாக போன இதெல்லாம் பார்த்தவங்க நீ வேண்டுகோள் வச்சல ஒரு பையனும் வரமாட்டான். ஏன்னா பண்பாடை பற்றி பேசும்போது நீ அப்படி கொஞ்சம் வெக்கப்பட்டு மாதிரி வராதது இருந்தாலும் அப்படி இப்படி ஞானம் பண்ணிட்டு இருந்தாதான் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பண்பாடை இந்த சாப்பாடு போடுறது இல்லையா, எவ்வளோ அது யதார்த்தமாக சொன்னிச்சு. பாவாடை தாவணி, நீங்கள் கர்நாடகாவில் நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கச்சி லெக்கின்ஸ் போட்டு தூங்கிட்டு இருக்குது, பாம்பு சட்டது. இவன் அண்ணங்காரன் வெளியே போயிட்டு வரான், ஐயோ தங்கச்சி படுத்துருக்கா, ஒரு பெரிய மழைப்பாம்பு மேலக்குன்னு நினச்சி ஒரு பெரிய கட்டை எடுத்து தங்கச்சி காலை உடச்சி விட்டான். அந்த ஃபோட்டோ ஒரு மழைப்பாம்பு தோல் எப்படி இருக்குமோ அப்படி லெக்கின்ஸ் போட்டு தூங்குது இல்லை, அதை நீ சரியாக காமிச்ச. அதே மாதிரி பெண்களுக்கு இல்லையா ஒரு பாதுகாப்பு கூட இவங்களுடைய அறிவியல் துணை பண்ணலன்னு இதை அந்த மன்றம் பதிவு பண்ணுது. இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, நீங்களும் தமிழ் துறை இல்லையா, வாங்க. கோபிகா. என்னை பெற்றெடுத்த தாயையும் என்னை வளர்த்தெடுத்த தந்தையும் என்னை தத்தெடுத்த தமிழையும் வணங்கி உலகெங்கும் வாழும் தமிழருக்கும் SS வர்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5-5-10 எங்க சவுண்டா சரி பண்ணுங்கன்னா கெத்து. இதை ஏன் சொன்னா நம்ம ஆர்த்தி பேசும்போது சிலர் தூங்கிட்டாங்க. பண்பாடுன்னு கேட்டு தூங்கிட்டாங்க. அவங்களாம் எழுப்புறதுக்கு தான். ஐயா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா விசாரிக்காமலேயே ஒரு விஷயம் தப்பு சரின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம ஆர்த்தி சொல்றாங்க, நீ கட்டு சேல மடிப்பில்லைன்னா கசங்கி போனேண்டி, எலுமிச்சப்பல்ல நிற இடுப்புல கிறங்கி போனேண்டி. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க போக்கஸ் அந்த சீலையிலங்க அந்த இடுப்பு மேலதான் இருக்குங்கிறது. சரி, அந்த பொண்ணு அப்படியே அழகா புடவை கட்டி வெளியில போய் கோலம் போடுங்க. அது எப்படி, வரிசையா புள்ளி வச்சு வரி வரியா கோலம் போட்டு கோடு இழுத்து அந்த கோலத்தை போட்டு முடிச்சா எதையோ பெருசா சாதிச்ச மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதுவும் இந்த மார்கழி மாசம் இருக்கு பாத்தீங்களா, மார்கழி மாசம் அது நம்மள மாதிரி நம்ம நடுவர் ஐயா மாதிரி வயசு பிள்ளைங்க வயசு பசங்களுக்குலாம் இன்னும் சிறப்பான மாசம். அழகா கோலம் போட்டு அந்த மாட்டு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சி பூசணி பூ எடுத்து நச்சுன்னு வைப்பாங்க பாருங்க. எதுக்குன்றீங்க? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்கு, ஒண்ணு அங்கவை இன்னொன்னு சங்கவை அப்படிங்கிற மாதிரி திருமண வயசுல எங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்குங்கிறதுக்காக தானே. அதுவும் நம்ம அதிகாலையில வெளியில போயிட்டு கோலம் போடும் போது வளிமண்டலத்தில் இருக்கிற ஓசோன் வாயு கீழே இறங்கி வரும். அதனாலதான் கோலம் போடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இது தெரியாம இதோ காத்து வாக்குல காதுல விழுந்த 2 விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் பண்பாடு பேசுறேன்னு. ஐயா, காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிடலம்மா. சாப்பிடலையா? ஆமா. சரி, ஏதோ பட்டிமன்ற வர அவசரத்துல மறந்துருப்பாங்க போல இருக்கு. ஆனா நானும் நல்லா சாப்பிட்டேன்பா, வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு வந்தேன். பார்த்தாவே தெரியுதுமா. இப்படி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வயிறார உணவு கிடைக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம்? எங்க அறிவியல் தானே காரணம். பசுமை புரட்சி மூலமா மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை கண்டுபிடிச்சு அதிக மகசூல் கொடுக்கிற பயிர்களை எங்க விவசாயிகள்கிட்ட கொடுத்ததும் அவங்களுக்கு தேவையான மிஷின்களை கண்டுபிடிச்சது எங்க அறிவியல் தானே. இன்னமும் நாங்க மாட்டுல ஏறு ஓட்டி கையில களைய புடுங்கி அருவாள் எடுத்து நாங்க அறுவடை செய்ய ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த பொங்கலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த பொங்கலுக்கு தான் முடிக்க முடியும். எல்லாம் பசியில கிடக்க வேண்டியதுதான். இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்,
ட்வின்ஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. எப்படி ஒண்ணும் தெரியாத தற்குறிங்களா இருக்காங்கன்னு. இவங்க பண்பாடு என்ன சொல்லுது? 6 மணிக்கு மேல பொட்ட புள்ள வெளியில போக கூடாது, அடுப்பாங்கரையில இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லுது. ஆனா எங்களுடைய அறிவியலோ காவலன் SOS போன்ற எண்ணற்ற ஆப் மூலமா நீங்க எங்க வேணாலும் தைரியமா போமா, உனக்கு பின்னாடி ஒரு ராணுவ படையே வருதுன்னு ஒரு தைரியத்தை கொடுத்து கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்னு இருக்கிறோம். கொஞ்சம் விட்டீங்க சிறகடி போனாங்க அப்படின்னு ராணுவ படை, எங்களது ராணுவ படை, மகளிரே ராணுவ படை அப்படின்னு கூண்டுக்குள்ள இருந்த பெண்களை சிறகடிக்க செஞ்சதோ எங்களோட அறிவியல் தானே. சரி, எல்லாத்தையும் விடுவோம். பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க, பண்பாடுன்னு பேசணும். இதுக்கு தேவையான தகவல் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கிறீங்க? நைட்டோட நைட்டா தஞ்சாவூருக்கு டிக்கெட் போட்டு அங்க இருக்கிற கல்வெட்டுல இருந்து தேடி பொறுக்கி எடுத்துட்டு வந்தீங்களா? எல்லாம் கூகுள்ல தானே சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு வாய்க்கூசாம போய் பேசுறீங்களேம்மா, எங்களுக்கு பண்பாடு வேண்டாம், எங்களுக்கு அறிவியல் வேண்டான்ட்டு. அதுவும் சரி, நம்ம சுபிக்ஷா வந்தாங்கப்பா. காலையில ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு போல இருக்குது. சொயின்னு பைக்ல வந்து இறங்குறாங்க. ஏமா மாட்டு வண்டியில வருது, ஏன் பைக்ல வந்தீங்க? உங்களுக்கு தான் எங்க அறிவியல் வேண்டாம், பண்பாடு தான் வேணும் அப்படிங்கிறவங்க மாட்டு வண்டியில தானே வந்திருக்கணும். சரியா தப்பா? அதுக்கு மேல ஆத்தி பேசும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னன்னா கோயில் திருவிழான்னா லண்டன்ல இருந்தா கூட டிக்கெட் போடுற டிக்கெட்டை 8% வந்துருவாங்களாம். டிக்கெட் எதில் புக் பண்ணீங்க? ரெட் பஸ்ல தானே புக் பண்ணீங்க. சரி, அந்த பேருந்து என்னது? எங்க அறிவியல் தானே. எதுவுமே எங்க அன்னைக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொரோனால பிறந்த கொரமாச பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் அறகுறையாவே பேசிக்கிட்டு இருக்கிறது. இறுதியா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கச்சும் கல்லா அறிவில்லாதார், அதாவது உலகத்தாரோடு ஒன்றி வாழணும். இதுதானே இன்னைக்கு நாங்க பண்பாடுன்னு இருந்திருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருந்திருக்காதுங்க. அதனால ஆக தமிழர்களோட வாழ்க்கை முறை இன்றும் அறிவியல் சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கறத சொல்லி எங்களுடைய அணிக்கு ஆதரவு வாக்களிக்கிற ஒருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். அப்படிலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். எங்க அணி பேசுறத நல்லா கேட்டு நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணி பக்கமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது அறிவியலுடைய வளர்ச்சிமா. நிறைய யூடியூப்ல பார்த்து இந்த கை அசைத்தது எல்லாம் அதுதான். பூ வச்சுக்க மாட்டியா? கிடைக்கலையா? சரி, ரொம்ப அற்புதமான பேச்சு இல்லையா? அதை தவிர்க்க முடியாது. இவங்க அத்தனை தகவலையும் கூகுளில் இருந்தால் எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் பழைய பானையில் எண்ணூண்டி அப்படியே எட்டி பார்த்து எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிக்கல் தானே. அருமையாக பேசுனுச்சு. ஆனால் இன்னைக்கு இதில் ஒரு வித்தியாசம். இது உணவு சொன்னிச்சு பார்த்தியா? அதான் யதார்த்த உண்மை. இன்னைக்கு பெண்கள்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிறாங்கல்ல, முட்டி வலி ஒரு கட்டத்தில் கொஞ்சம் உடம்பு பருத்து போகுது. இப்போ நம்ம பாட்டிலாம் 70 வயசுகளோட இப்படி தேங்காயெல்லாம் அடித்து அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அம்மி, அதுக்கு பேர் என்னது? உரல் இல்லை, அதில் உன்னை தான் ஒடிச்சு விட்டிக்கணும். அம்மி, அதிலெல்லாம் அரைப்பாங்க. வேக்குன்னு எங்கள் பாட்டிலாம் அப்படி அரைக்கும் போது அப்படி வேர்க்கும். அப்படியே பார்ப்பாங்க, இப்படியே வலிச்சு அதுலேயே போட்டு அப்படியே 2 தேய்ச்சிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும், நறுக்குன்னு ஆயிரும். அதை விட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு சொன்னிச்சுல்ல, இப்போ அறிவியல் வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் ஆட்டும் போது இதெல்லாம் இருக்காது. அப்போ அறிவியல் சாதனம் பெருகும் போது தான் நம்ம உடல்நல குறைவுன்றது தான் இவங்களுடைய வாதம். உன் வாதத்தும் அருமை. அடுத்தது யாருங்க? வாங்க. சுபிஷா. தங்கத்தமிழே, தரணி புகழ் செம்மொழியே, தென்றல் தேரேற்றி உன்னை அழைத்து வரும் தேவர்குலம் சேர்ந்து வந்து உன்னை வாழ்த்துரைக்கும் மின்னல் அழகே, மிளிர்கின்ற தமிழே, உனக்கு முத்தான முதற்கண் வணக்கம். SS வர்மா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம எதிராளி கோபிகா சொல்றாங்க, கட்ட வண்டி பூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில வர வேண்டியதானே, ஏன் பைக்ல வரீங்கன்ட்டு. நாங்க கட்ட வண்டி பூட்டி மாட்டு வண்டியில வந்தாலும் சரி, குதிரை வண்டியில வந்தாலும் சரி, இல்ல நடந்தே நடராஜா சர்வீஸ் போட்டு வந்தாலும் சரி, இல்லையா எங்களோட சாமி பக்தின்னு சொல்லிட்டு உருளத்தலமே போட்டுட்டு வந்தாலும் சரிங்க, எங்களுக்கு உயிர் உத்தரவாதம் அப்படின்னு இருந்தது. ஆனா
நீங்க சொல்றீங்க பைக்கு, பேருந்து, அது மாதிரி எவ்வளவோ அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கு. ஆனா அதுல எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா சவுத் கொரியால கூட ஜேஜு அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் வெடிச்சு எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஆனா எங்க மாட்டு வண்டியில உயிருக்கு உத்தரவாதம் இருக்குங்க. நம்மளுடைய கோபிகா அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கூகுள்ல இருந்து தானே சேகரிச்சிங்க. நாங்க கூகுள்ல இருந்து சேகரிச்சுமோ இல்ல நூலகத்துல இருந்து கருத்துக்களை சேகரிச்சுமோ அது ஒரு பக்கம் இருக்குதுங்க. நாங்க எடக்கு முடக்கா கொஸ்டின் கேட்டா கூகுள் என்னங்க சொல்லுது? ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிதானுங்க சொல்லுது. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுது. கூகுள் ஜெமினியே ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அமெரிக்கால ஒரு கல்லூரி மாணவன் கேட்குறான். என்ன அப்படின்னா இந்த காலத்துல இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க நாங்க சேலஞ்சஸ் எவ்வளவு ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கூகுள் சொல்லுது, நீலாம் இருக்கிறதே பாரம், முடிஞ்சா நீயே உன்னோட உயிரை மாற்றிக்கோன்னு சொல்லு. இதுதான் இவங்க சொல்ற அறிவியல் கண்டுபிடிப்பா? ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, பண்பாடு தெரிஞ்சவங்க. இது மாதிரி நின்னா சும்மா பக்குவமா இல்ல அட்வைஸ் இல்லைங்க நாங்க பண்ணி அனுப்புவோம். அதுல அப்படி நினைச்ச அவங்க கூட மாறிடுவான் தானங்க. இன்னொன்று இருக்கு கூகுள் மேப்ன்ட்டு. கூகுள் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோமாளி படத்துல அழகா அப்படியே நிகழ்வு அப்படியே சித்தர்ச்சியில காமிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போவாங்க, சந்து பொந்தெல்லாம் போவாங்க. கடைசியில என்னாச்சு? ஆட்டோக்காரங்கிட்ட தானே கேட்டு போனாங்க. போய் அவங்களோட சேர்ந்த இடம் ஆட்டோக்காரங்க மூலியமா தான் போய் சேர்ந்திருக்காங்க. இதுதாங்க இவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்றது. நம்மளோட தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலம் கடந்துமே இன்றளவுமே நிலைச்சுதாங்க நிக்குது. எப்படின்னா சிலம்பம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி, கும்மி, வில்லுப்பாட்டு அப்படின்ற பல்வேறு கலைகள் சொல்லுதுங்க. நாம இன்றளவுமே தமிழர்கள்லாம் பண்பாடு சார்ந்தா இருக்கும் அப்படின்றது. தமிழர்கள்லாம் இன்றளவு ஓகேங்க. இன்றளவுமே எப்படின்னா காலமாட்டை அடக்கிறவங்களுக்கோ இளவட்டக்கல்ல தூக்கி போறவங்களுக்கு தான் என்னது பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் சிறப்பா செய்தவங்க நம்ம தமிழர்கள் தாங்க. என்னதான் அவங்க வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்து இருந்தாலுமே கூட காதல் எப்படி செய்யணும் அப்படின்றது முதற்கொண்டு அனைத்தும் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அவரை நாம் பின்பற்றி தான் வருகிறோம். இவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? இப்பெல்லாம் சொல்லாத காதல் இருந்தது. இப்பெல்லாம் என்ன தெரியுமாங்க? இன்ஸ்டா காதலா மாறி இருக்குங்க. இன்ஸ்டால எங்க அக்கா சொல்ற தோசை மாதிரி நாளே நாள்ல பிச்சுக்கிட்டுதாங்க போயிடுது. இவங்கெல்லாம் நம்மளோட விவசாயிகள்லாம் வேர்வை சிந்தி பயிர் விதைச்சி நம்மளுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு சில முக்கியமான பொருட்கள் இந்த கற்றாழை, மஞ்சள், இது மாதிரி பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொண்டு ஃபேர்னஸ் கிரீம் சும்மா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குமே எல்லாமே நம்மளோட தமிழர்கள் செஞ்சு கொடுத்த ஒரு முதன்மையான பொருளை வச்சு இவங்கெல்லாம் செஞ்சு போறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிஷனரு, மாய்ஸ்சரைசர், ஃபேஸுக்கு ஒரு பவுடரு, பாடிக்கு ஒரு பவுடரு, சோப்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்மளால அறிவியல் சார்ந்ததுன்னு சொல்ல முடியும்? நம்மளோட உணவு முறையில தமிழர்கள்லாம் பார்த்தோம்னா இன்றளவுமே சிறந்ததாங்க இருக்கும். ஏன்னா நம்மள உணவே மருந்துன்னு சொல்லி வாழ்ந்தவங்க. நம்ம எதிரணி மாதிரி ஒன்றும் இந்த மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் உதிக்குங்க. அதுக்கப்புறம் எதிர் திசையில பார்த்தோம்னா வானவில்லு தோன்றும். அந்த வானவில்ல இருக்க 7 நிறங்கள் மாதிரி தாங்க சும்மா கலரா மாத்திரைய 3 வேளையும் சாப்பிட்டுட்டு வராங்க. கேட்டா அறிவியல் வளர்ச்சி அம்மா. இறுதியா ஒன்று சொல்லி என்னோட வாதத்தை நான் நிறைவு பண்ணிட்டுறேங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எதிரணியில பொன்மணி இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சொல்லி எடுத்துக்குவோங்க. பிறந்தநாளுக்கு முன்னாடி நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியோன்னு ஒரு புது துணியை வாங்கிட்டு பிறந்தநாள் காலையில தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு புது ஆடை அணிஞ்சுக்குவாங்க. அதை அணிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணுவாங்க? ஸ்வீட்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நீங்க நினைப்பீங்களா? கிடையாதுங்க. அதுக்கு மேல அவங்களே அறிவியல் சார்ந்தவங்களே ஒரு சிறந்த செயல் செய்வாங்க. என்ன தெரியுமாங்க? ஆசீர்வாதம் வாங்குறவங்க. பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றுதாங்க அவங்களோட தினத்தையே துவங்குவாங்க. ஏன் நம்ம பெற்றோர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்? ஏன்னா நம்ம கல்வியில வேணா சிறந்திருக்கலாம், ஆனா அவங்க தான் வாழ்க்கை அப்படின்ற அனுபவத்துல சிறந்திருக்கவங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து நல்லா சாஷ்டாங்கமா வணங்கிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அப்புறம் அதோட நிறுத்திடுவாங்களா? இல்ல. தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா, அதுக்கப்புறம் அத்தை மாமான்னு சொல்லி எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க வாழ்த்து சொல்லக்குள்ளார எப்படிங்க சொல்லுவாங்க? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க? இல்ல, பல்லாண்டு வாழ்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, இப்படிதானங்க சொல்றாங்க. அதோட அவங்க நிறுத்திடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவங்களால முடிஞ்ச ஒரு பணத்தொகையும் கொடுத்து தானங்க அனுப்புவாங்க.
பணத்தொகை கொடுக்கறது அப்படின்றது அவங்க சொல்லியுமே சொல்லி தாங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து பத்திரமா வச்சுக்கோ, செலவு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளோட இதுல இருந்து என்ன தெரியுதுனாங்க, சேமிக்கும் பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே ஊட்டியவர்கள் நம்மளோட தமிழர்கள் தாங்க. ஆகையால் நடுவர் அவர்களே, பண்பாடு, தமிழர் வாழ்வு அப்படின்றது பண்பாடு சார்ந்துதான் இருக்கணும். பண்பாடு சார்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்மளோட எல்லாமே நிறைவானதா இருக்கும். ஏன்னா ஆயுள் கூட அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் யாரு பண்பாடு பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தாங்க ஆயுள் அதிகமா இருக்கு. அறிவியல்னு பேச்சை கேட்டு போனவங்க அவங்களுக்கு ஆயுள் கூட கம்மியா தாங்க இருக்கு. நடுவர் அவர்களே, எங்களுக்கே தீர்ப்பு வழங்குங்க. நன்றி. சுபிச்சா பேச்சு உண்மையிலே இந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு 60 வயசு பூம்பர் ஆண்டி ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லை? உண்மையிலே அருமையான வாதம். அப்பா அம்மா காலில் விழுந்து இதெல்லாம் யாருமே இந்த வயதுக்கு நீங்கள் பேசுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? மஞ்சள் பூசுனது அதெல்லாம் இனிமேல் மியூசியத்தில் தான் வைக்கணும் இல்லையா? அது பரவாயில்ல, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பல கல்லூரிகள், எங்கள் கல்லூரியிலே அப்படி காலேஜுக்குள்ளார வரும்போது ஒரு ஆங்கிலம் வரும் பாருங்கம்மா. எவ்ரிடே மை பிரேக்ஃபாஸ்ட்டு 2 banana லிட்டில் சமோசா. பழைய சொத்தை பச்சை மிளகா கடிச்சிட்டு வருவாங்க இல்லையா? அப்படி உள்ள என்ட்ரு ஆகும்போது அது வரைக்கும் நல்ல நடை, கொஞ்சம் இடுப்பாட்டி கேட்வாக். எவ்வளோ போலியாக இருக்கிறோம். அதை தான் சுபிச்சா எப்படியாப்பட்ட அந்த நம்ம பாரம்பரியம் மிக்கது. என்னைக்குமே அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் தான் தங்கம். உண்மையிலே பெரிய வார்த்தை இது. சுபிச்சாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் சொல்லுங்க. ரைட். ஒரு கல்லூரி மாணவியில் பார்வையில், ஏன்னா ஐயோ ஒரு ரீல்ஸில் அம்மாவும் ஆடுறான், 15 வயசு பையன் ஆடுறான். அன்னக்கிளி இல்லை அன்னக்கிளின்றான். ஐயோ சாமி, நமக்கு அதை அப்படியே எரியுது பார்த்தீங்களா? அந்த ரீல்ஸை ரொம்ப நாள் பார்த்துருது. இப்படியாப்பட்ட காலத்தில் கூட அம்மா அப்பாவை நேசிக்கணும், இயற்கையான பெண்களுக்கான அழகுன்னு சொல்கிறது இதுதான் பாரம்பரியம். இதெல்லாம் வரும் போகும் அறிவியல் அப்படின்னு அருமையாக சொன்னிச்சு. அதுக்கு கோபிகாவுக்கு ஒரு வாதம் சொன்னிச்சு பார். ஏன் பைக்கில் வந்தீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாட்டு வண்டியில் வந்தாலும் 100 வருஷம் நம்ம தாத்தம் பாட்டி இருந்தான். இன்னைக்கு பைக்கில் வருவான், உங்களை பார்த்துட்டா ரவுண்டான அப்படியே தூக்குவான் அப்படின்வான். அப்படியே 100ல் போய் அப்புறம் வெளியே வரும்போது 108ல் வருவான். நீங்கள் காலேஜுக்கு வந்துடுவீங்க, அந்த நாய் கிளப்பிட்டு இருப்பான் இல்லை? இது இருக்கக்கூடாது. நாங்கள் மெதுவாக வரோம், மாட்டு வண்டியிலே வரண்டா, ஆனால் 100 வருஷம் வாழ்கிறோம். வாழ்த்துக்கள் பொன்மணி. இதை கேட்டதுக்கப்புறம் வாங்க பொன்மணி, வான்போட நான் வாங்க. நெருப்பிலே பயின்ற பாவையாம் அகத்தியனின் அமுத மொழியாம் அமிழ்தினும் இனிய மொழியாம் எம் தமிழ் மொழியாம் தமிழால் அவையோர் அனைவரையும் நடுவர் அவர்களையும் வணங்குகின்றேன். வணக்கம். ரொம்ப நன்றிம்மா. நீயாவது நடுவரை வணங்கணும்னு நினச்சிங்க, இதுங்க எதுவுமே சொல்லலை. ஒரு நாள் நல்லாரு. சரி. மேலும் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் பண்பாடை பத்தி குறை சொல்லலாம் வரலங்க. அப்படி குறை சொல்ற மாதிரி இருந்தா ஏங்க சீலை கட்டிட்டு வர போறேன்? எதிரணியில பேசினாங்களே, முதல்ல ஒரு பாட்டு பாடினாங்களே, என்ன பாட்டுன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. அந்த பாட்டே எங்க அறிவியல் தாங்க. அறிவியலால தானங்க சினிமாவே வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதை இளையராஜா ஒரு பாட்டுல அருமையா சொல்லியிருப்பாருங்க. இந்திரா வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமா தான். எங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமா தான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னது இங்கேதானோ அருமையா பாடியிருப்பாருங்க. இன்றைய தமிழர்கள் நாடக காட்சியை விட ஒளிப்பட காட்சியை தாங்க அதிகமா விரும்பி பார்க்கறாங்க. அந்த காலத்துல எத்தனை பேர் தட்டம்மா நோயால இறந்து போனாங்க. இன்னைக்கு அம்மைக்கு மருந்து கண்டுபிடிச்சதே எங்க அறிவியல் கண்டுபிடிப்பு தாங்க. ஆமா, ஏன் பிறந்த குழந்தைக்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து இந்த மாதிரி தடுப்பூசிலாம் போடணுங்கிறாங்க தெரியுமாங்க? பிறந்த குழந்தை 5 மாசத்துல நல்லா தாங்க இருக்கும். 5 மாசத்துக்கு மேல அது ஊனமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த தடுப்பூசிலாம் போடுறாங்க. அதை கண்டுபிடிச்சதே எங்க அறிவியலால தானேங்க. இன்னைக்கு பார்வை இல்லாதவங்க கூட பிரெய்லி முறையில படிக்கிறானா, அதுக்கு காரணம் கூட எங்க அறிவியல் முறை தாங்க.
என்னடா பிரைலி முறைங்கிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? பிரைலிங்கிறது ஒரு அறிவியலாளர் பேருங்க. இப்போ நாமெல்லாம் புத்தகத்தை பார்த்து படிப்போம், அவங்க தொட்டு உணர்ந்து படிப்பாங்கங்க. அப்படி ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ நடுவரை அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுமா. நீங்க நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு புத்தகத்தை வச்சு படிப்பீங்களா? எப்படிம்மா படிக்க முடியும்? கண்ணு தெரியாதுல்ல. இருக்குல்ல. ஆனா கண்ணு தெரியாதவங்க கூட பிரைலி முறையில நைட்டு படிப்பாங்கங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க எங்க அறிவியல். அதே அறிவியல் பெட்ஷீட்டை போத்திட்டு டாடி வந்தா நான் உலக நடிப்படா சாமி. அந்த காலத்துல ஒரு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க, டயர்டா ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடு போடுமா, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, சுவிட்சு போட்டா சோறாயிருமாடா, அடுப்பு எரிஞ்சு பொறுமையா உல கொதிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு சுவிட்சு போட்டா சோறாக்குதுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்டவ் வந்துருச்சுங்க எங்க அறிவியல் கண்டுபிடிப்பால. அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் காத்தாடி விட்டு விளையாண்டாங்க தெரியுமா? அந்த காத்தாடி இன்னைக்கு காற்றால் அளவுக்கு உற்பத்தி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கூட எங்க அறிவியல் தாங்க. அறிவியலோட முதல் கண்டுபிடிப்பு, மூல கண்டுபிடிப்பே சக்கரம் தாங்க. அந்த சக்கரம் படுத்துட்டு இருந்தா பானை செய்யும், அதே சக்கரம் நின்றுட்டு இருந்தா கார் செய்யும், பைக் செய்யும், ஏன் ரயிலே செய்யும்னா பார்த்துக்கோங்களேன். அறிவியலை பத்தி பேசணும். இப்ப எதிரணிக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல ஆர்த்தி அக்கா என்னமோ சொன்னாங்களே, மருதாணி வச்சா பொண்ணு கழகுன்னு, அதுக்கு பின்னாடி கூட அறிவியல் தாங்க இருக்குது. மருதாணியோட பொட்டானிக்கல் நேம் லாசினோ லமானிஸோட ஒரு அறிவியல் நேம் தாங்க இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் எப்படி வருதுங்கிறீங்க? ஹென்னாங்கிற சாயத்துல இருந்து தாங்க வருது. அதோட சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளிர்ச்சி தருது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, கிருமி நாசினியா இருக்கு, ஏன் நகை சுத்தி வராம தடுக்குது. அவங்க சொன்ன ஒவ்வொரு பண்பாடுக்கு பின்னாடி அறிவியல் தாங்க இருக்குது. அறிவியல் தாங்க மூலமே பண்பாட்டுக்கு. அப்புறம் எதிரி நீ சுபிக்ஷா ஒன்று சொன்னாங்க, கண்டிப்பா எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. காதலை வளர்த்ததே தமிழர்கள் தான் சொன்னாங்கல்ல. இந்த காலத்துல ஃபோன் யூஸ் பண்றாங்க, அந்த காலத்துல ஃபோன் இல்லை. ஒரு காதலன் காதலின்னு வச்சுக்கோங்களேன். காதலனுக்கு ஒரு தோழன் இருப்பான். காதலை சொல்ல தைரியம் இல்லாத காதலன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புவான். அவன் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். இந்த காலத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்களே ஃபோன்ல சாரி ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு பிரச்சனை ஈஸியா முடிச்சிருவாங்க. உடனே அனுபவசாலியான்னு கேட்டுறாதுங்க ஐயா. காவலன் படத்தை பார்த்து விட்ட டைலாக் இதெல்லாம். இல்ல நான் கேட்கவே மாட்டேன், அது ஊர் அறிஞ்ச விஷயம், அதனால நான் கேட்க மாட்டேன். அடுத்தது இப்ப எதிரணிலாம் ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சா மேடையிலங்கிற மாதிரி ஒரு நாள் கூத்துக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. என்னதான் பொங்கல்னு சொல்லி பானையில பொங்க வச்சாலும் அடுத்த 3 வேளை சோத்துக்கு ஸ்டவ் சிலிண்டர் தானே அவங்க பயன்படுத்தி ஆகணும். நடுவரையா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. கேட்டுதான் அவன் என்னன்னா, நீங்க ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை ஏன் வைக்கிறீங்க? திஷ்டி. அதுதான் பண்பாடு வளர்ச்சி அடைஞ்சதோட உச்சம்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் தாங்க இருக்குது. அந்த காலத்துல விவசாயி மாட்டு வண்டி ஓட்டும் போது எலுமிச்சை பழத்தை அந்த மாடை மிதிக்க வச்சுட்டு தாங்க விவசாயமே செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த சேரு சகதியில மாடு நடக்குதா, ஏதாவது காலில் இரும்போ ஆணியோ குத்தி காயாகி ரத்தம் வந்துச்சுன்னா அந்த எலுமிச்சப்பழம் அசிட்டிக் ஆசிட் ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால அன்னைக்கு விவசாயம் அறிவாளியா தான் இருந்திருக்கான், முட்டாள்னு சொல்ல கிடையாது. அதை தாங்க இவ்வளோ நாளா நம்ம திஷ்டின்னு இருக்கோம். காரணமே தெரியாம பயன்படுத்துறதுக்கு பேர் தாங்க பண்பாடுன்னு சொல்றாங்க. நாங்க காரணத்தோட சொல்றோம், அது அறிவியலாயா? சரி, அதில் சிட்ரிக் ஆக்சைடு இருக்கு, நல்ல விதிச்சான். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமத்தை வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளார உருட்டிட்டு வந்துடுறேன். உங்கள் குடும்பமே க்ளோஸ் பயந்து உருட்டிட்டான். ஐயோ உருட்டிட்டான். அன்னைக்கு நான் அந்த அம்மாவுக்கு முட்டு வலி. எலுமிச்சம்பழம் பையன் படிக்கவே மாட்டான், 10th ஃபெயில். எவனை எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டான். அதே எலுமிச்சம்பழத்தை. அதெல்லாம் சரிப்பா. அடுத்ததான் நடுவரையா உங்ககிட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும்னு. இன்னொரு கேள்வியா? நீ ஒட்டுமொத்தமா நான் என் மெயில் ஐடியை கொடுக்குறேன், நீ அனுப்பு, நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிடுறேன். சரி, எல்லாம் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேனே. இந்த மனுஷனே அறிவியலால தான் உருவாகி இருக்குனாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க யாருக்காக கை தட்டுறீங்க? எங்களுக்காக கை தட்டுறீங்க? உங்களுக்காக தாங்க கை தட்டுறீங்க. எவ்வளோ நேரம் நீங்க நல்லா கை தட்டுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு ரத்த ஓட்டம் சூப்பரா பாயுங்க உடம்புல. அதுதாங்க சயின்ஸு. இப்ப ஒரு மனுஷனோட மூளை எடுத்துக்கோங்களேன். ஒரு குண்டு பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ள சக்தி இருக்குன்னா அது மூளைக்கிட்ட தாங்க இருக்குது. அது மட்டும் ஏங்க
மனுஷன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் சிந்திக்கிறானா அதுக்கு காரணமே அவனோட உடல் நலம் தாங்க. அதுக்கு பின்னாடி கூட இங்கே சயின்ஸ் தானங்க இருக்குது ஐயா. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், நடந்து போகணும். நான் அடுத்த கேள்விக்கு இதை உங்களுக்கு முக்கியமாக ஒரு பாயிண்ட்டாக க்ளூவாக சொல்கிறேன், யோசிச்சுக்கோங்க. நடந்து போகிறதுனால அனிச்சை செயல் தூண்டப்பட்ட மூளை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு அறிவியல் சொல்லுதுங்கய்யா. கவனிச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதோட 4வது கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. நீங்க பண்பாடு பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க, சொல்லாம போங்க. அறிவியல் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க, சொல்லாம போங்க. ஆனா எனக்கு நீங்க நடராஜா சர்வீஸ்ல வந்தீங்களா இல்ல எங்களை மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புல வந்தீங்களான்னு சொல்லி ஆகணும். இப்ப இவங்க சிவகார்த்திகேயனா இல்லை இவனை சூரி மாதிரி ஏதாவது பேசணும். நீ ஏன் பேசியிருப்பா, இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லிதான் நீங்க ஆகணும். எப்படி சொன்னாலும் பின்னாடி அறிவியல் தானே இருக்குது. இப்ப அறிவியலே சிறந்ததுன்னு தீர்ப்பு கொடுங்கயா. சரி தந்துடுறேன். நன்றி. நன்றி நன்றி. ஐயோ பொன்மணி சாதாரண ஆள் இல்லை. நீ குடியிருக்கிற தெருவில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்களா? சரி, உண்மையால் அசத்தலான பேச்சு இப்படி தான் இருக்கணும். ஒரு வாதத்தை தன்னுடைய அறிவால் அதை நொறுக்கி எடுக்கணும். அறிவியல் இல்லாமல் நம்ம எப்படி வளர முடியும்? அதை அப்படியே அடுக்குனுச்சு பாருங்க. வாழ்த்துக்கள் பொன்மணி. நேரடி என்னை கூப்பிடுங்கன்னு வாசாமி யாழினி. இது என்ன வீட்டில் கோவிச்சிட்டு மாமனார் வீட்டுக்கு போகிற மாதிரியா போகுது நடையெல்லாம். சரி. சர்க்கரை கசக்க முக்கணி துவர்க்க அமிழ்தினும் இனிய தமிழ் அன்னைக்கு வணக்கங்க ஐயா. இஸ்லாமாங்கய்யா. நம்ம தொடங்கி 3 நிமிஷம் ஆச்சு. பேசலாமா? வேணாம், நீ அங்கிருந்து பேசுங்க. ஐயா, இன்றைய சூழல்ல அவசியமான தேவை என்னன்னு தெரியுமா? நம் பலந்தரும் பண்பாடு தாங்க. எல்லா பண்பாட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுங்க ஐயா, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்க பண்பாட்டோட தனித்துவமே அறிவியலோட ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறோங்க ஐயா. காலில் போடுற மெட்டியில இருந்து நெத்தியில வைக்கிற நெத்தி பொட்டு வரையிலும், சாணம் தெளிச்சு போடுற கோலத்துல இருந்து கோயில்ல இருக்க கோபுர கலச வரை ஒவ்வொன்றுமே அறிவியலோட ஆன்மீகமும் விஞ்ஞானத்தோடு மெய்ஞானமும் அழகா சொல்லி கொடுத்தது நம்ம பண்பாடு தாங்க ஐயா. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எதிரணி சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துக்கிறோம், அதுல கொஞ்சம் பூச்சிங்கெல்லாம் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த பூச்சி ட்ரை பண்ணு வெளியே வரதுக்கு. ட்ரை பண்ணி ஐயா உங்க பெர்மிஷன் இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜாடி நீங்களே திறக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க திறக்கும் போது அந்த பூச்சியுமே வெளியே வராது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா இது ஒரு புது சயின்டிஸ்ட் நம்ம காலேஜில் இருக்கிறாங்க, தெரியலையாப்பா? ஏன்னா அது அதுக்குள்ளாரே பழகி இருக்கும். அந்த மாதிரி பழக்கமான 3 பேர் தான் இங்க இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு. இந்த காலகட்டத்துல வாழ்க்கையவே விளையாட்டா பாக்குறவன் பல பேர் இருக்கான். ஆனா அந்த விளையாட்டுல கூட வீரத்தை சொல்லி கொடுத்தவங்க ஐயா. கபடிக்கு விளையாடும் போது விட்டு கொடுன்னு சொன்னோம். அதே சிலம்பத்துல கவனத்தை சதறிடாதுன்னு சொன்னோம். பல்லாங்குழியில இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நிரப்பக்கூடிய பொருளாதாரத்தை பத்தி சொன்னோம். கூட்டாஞ்சோறுல ஒற்றுமையை பத்தி சொன்னோங்க ஐயா. இந்த மாதிரி விளையாட்டுல கூட வீரத்தை விளைவிச்சுதுங்க ஐயா நம்ம பண்பாடு. ஐயா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுப்பா. அப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன சொன்ன? அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். மகளே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்பான்னு சொல்லும் போது நம்ம ஐயா முகத்துல வருது பாருங்க ஒரு பிரகாசம். இந்த அறிவியல் கண்டுபிடிக்கும் போது அந்த பிரகாசம் வந்துருதா? டாடின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிரகாசம் வருதுங்க? வரலதானே? இல்ல. அப்படின்னா அந்த நம்ம பண்பாடு எவ்வளவு தூரம் இருந்துகிட்டு உச்சத்துல இருக்குது நம்ம கவனிச்சுக்கணும். இந்த நவீன காலகட்டத்துல ஆன்டி கிட்ட கூட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. கரெக்ட் தானே? ஆன்டி கிட்ட கூட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. அந்த ஆன்டி இருந்துகிட்டு அறிவியல் வளர்ச்சி போது இன்ஸ்டாகிராம் ஐடியில இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா 5 நிமிஷம் கண்ணை சேர்ந்து அன்னை மடி தூக்கம் போதுன்னு பாசத்தை சொல்லி கொடுக்குதுங்க ஐயா நம்ம பண்பாடு. நம்மளுடைய சிறப்பானது பண்பாட்டை இருந்துட்டு பண்பாட்டோட சிறப்பை மெருகேற்ற வகையில மெர்சல் படம் கேள்விப்பட்டிருக்கேன் தானே எல்லாம்? அதுல மெஜிஷியன் வெற்றிக்கு கிடைக்காத கைத்தட்டல், டாக்டர் மாறனுக்கு கிடைக்காத கைத்தட்டல், காலப்போரான் தமிழ வெற்றி மாறனுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அங்க இருக்குதுங்க எங்க பண்பாடு. விவேகம் படத்துல கோட் சூட் போட்டு வந்த அஜித்குமாருக்கு கிடைக்காத கைத்தட்டல், விஸ்வாசம் படத்துல தூக்கு தடைக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அங்க இருக்குதுங்க எங்க பண்பாடு. அது மட்டுமின்றி பலம் தரும் பண்பாட்டை நம்ம சரியா பார்த்திருந்தோம் அப்படின்னா பலம் தரும் விவசாயம் தனியா போயிருந்திருக்காதுங்க ஐயா. ஒரு மனுஷனோட அடிப்படையான தேவை என்ன? உங்ககிட்டே கேட்கிறேன். அடிப்படையான தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது 3 தானே? அது 3 கொடுத்தா விவசாயி தானே? விவசாயி தானே? கரெக்ட் தானே? சரி,
இதுலயே வச்சுக்குவோம். ஆனா அந்த விவசாயம் இருந்துட்டு எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? சைலண்ட். தெரியல தானேங்க ஐயா. இந்த மாதிரி தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு நெல்மணியை வேணா கூகுள்ல காட்ட முடியுமே தவிர அதை கண்ணில் காட்ட முடியுது ஒரு விவசாயியால மட்டும்தாங்க ஐயா முடியும். சரிங்களா? அது மட்டுமன்றி எங்க பாட்டி இருந்தாங்க ஐயா. எங்க பாட்டி இருந்துட்டு அரிசி சாப்பிட மாட்டாங்க, சிறுதானியம் தான் சாப்பிடுவாங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு ஏன் பாட்டி அரிசி சாப்பிட்றது இல்லைன்னு கேட்டா, இப்ப வரதெல்லாம் அரிசி, அந்த காலத்துல அரிசியிலேயே மருத்துவம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என் அணி தோழி சொன்ன மாதிரி தான், உணவே மருந்து, மருந்தே உணவு தான். ஆனா இந்த காலத்துல உணவு மட்டும்தான் மருந்தா இருக்குது. அந்த காலத்துல புதுமனை செய்தவளுக்கு மாப்பிள்ளை சாம்பானோ, வயது வந்த பெண்களுக்கு பூங்காரன்னோ, கருப்பு கவுனி சிவப்பு கவுனின்னு சொல்லி யானை மீதி அரிசின்னு கூட அப்போ ஒரு அரிசி இருந்துச்சாங்க ஐயா. யானை மிச்சா கூட அந்த அரிசி வளருமாமா. இதெல்லாம் அரிசியோட பேருங்க. எப்படி இருந்துட்டு சமுத்திரக்கனி இருந்துட்டு தொண்டன் படத்துல 100 மாடுங்களோட பேருங்களை அசராம சொன்னாரோ, நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நெல்லையும் பத்தி சொல்லாம அதோட மருத்துவ குணத்தையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா. சரிங்களா? அதனால இன்றைய சூழல்ல அவசியமான தேவை, நிச்சயமான தேவை, கட்டாயமான தேவை பலம் தரும் பண்பாடு என்று கூறியோம் மற்றும் பலம் தரும் விவசாயம் என்றும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். யாழினிக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அடே அப்பா, அருமையான பேச்சு இல்லையா? இந்த பண்பாடை பற்றி பேசி அதுக்கு பேர் என்னம்மா, அது திருப்பி வச்சா ஒரு குடம் தண்ணி பிடிக்கும். அவ்வளோ பெருசு. ஆனால் அருமை. இன்னைக்கு இந்த ஆன்டிங்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையில் பதிவு. இது உங்களுக்கெல்லாம் அது புதுசாக இருக்கும். ஆன்டிங் இல்லை, ஒரு 75 வயசு. இப்போ சாயந்தரம் போனால் அந்த தெருவில் அந்த பாட்டி உயிரோடு இருக்குமானே தெரியாது. ஆட்டு தொங்க வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஐடென்டி கார்டு போட்டுட்டு மொபைலில் அது தொங்கிட்டு ஒருத்தர் தான் கேட்டார், என்ன பாட்டி இது, எங்கே தாலியை காணமேன்னாரு. அதை விற்று தான் இந்த சனித்தை வாங்கணுன்னு. அது அந்த அளவுக்கு இன்னைக்கு அவ்வளோ அறிவியல் உச்சம். அது நமக்கு தேவையில்லை, நிதானமாக வளரலான்ட்டு. கடைசி பேச்சாளர் வாங்க, சுகபிரிய தர்ஷினி. சிலப்பதிகாரத்தின் உயரமும் மணிமேகலையின் மாண்பும் திருக்குறளின் செறிவு என மலர்ந்த முகமும் மாறாத அகமும் கொண்ட என் நடுவர் அவர்களுக்கும் என் பேச்சை கேட்க காத்திருக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா, எல்லாம் சொல்றீங்க, சொன்னதை பார்த்தா கொஞ்சம் நெஞ்சு படப்படன்னு தான் இருக்கு. என்னத்த பண்ண, நீங்க படிச்சதெல்லாம் ஒப்பிச்சுட்டு போயிட்டீங்க. இப்ப நாங்களும் கொஞ்சம் சொல்றோம், கொஞ்சமா காது கொடுத்து கேளுங்க. அதே மாதிரி மாதா பிதா குருன்னு சொன்ன காலம் போய் மாதா பிதா கூகுள்னு மாறிடுச்சுங்க ஐயா. இது அறிவியலோட வளர்ச்சியா இல்ல பண்பாட்டோட வளர்ச்சிங்க ஐயா? நீங்க ஒரு விஷயம் வேணும்னா மட்டும் உங்களுக்கு கூகுள் வேணும், வேணான்னா எனக்கு பண்பாடு வேணுமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? தொலைதூர கல்வியெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு தொலைபேசியிலே கல்வின்னு ஆயிடுச்சுங்கய்யா. இது லாபமா நஷ்டமா? உங்க செலவை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நீங்க சந்தோஷப்படணுங்க. பண்பாடுனா என்னைக்கு முன்னேறது? முன்னேற்றத்துக்காக தானே அறிவியலை வளர்த்தது. குருகுல கல்வியெல்லாம் போய் இன்னைக்கு கூகுள்லயே கல்வின்னு மாறிடுச்சு. இதெல்லாம் யார் யார் ஒத்துக்கிறீங்க? அதே மாதிரி கொஞ்சம் ஆசிரியர்களாம் கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நான் சொல்ல வர விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இது அதனால தான் நான் மெதுவாக சொல்கிறேன், இல்லைன்னா சத்தமாகவே சொல்லியிருப்பேன். டீச்சர் சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிற பிள்ளைங்களை விட நம்ம யூடியூப் சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிற கூட்டம் தானே இங்கே அதிகம். சரிங்க, வருத்தப்படுறதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. அப்புறம் எதனாலும் கிளாஸுக்கு போய் பார்த்துக்கலாம். இங்கே பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்துங்கய்யா, காலைல எல்லாரும் எழுந்தாங்க. சரி, நாளாங்கய்யா இந்த புடவையை சுத்திக்கிட்டு வரத்துக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். இவங்க சொல்றாங்க எல்லாம் இன்ஸ்டன்ட்ங்கிறாங்க. நாங்க இன்ஸ்டன்ட் சாரியை கொடுத்து எடுத்து கட்டியிருப்போங்க ஐயா. இந்த புடவையை கட்டுறதுக்குள்ள நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மடிப்பு எடுத்து காலைல எந்திரிச்சு சுத்தினா அது எந்த பக்கம் இருக்குன்னே எனக்கு தெரியலங்க ஐயா. கம்மல நான் இன்ஸ்டன்ட் சாரியா எடுத்து கட்டியிருப்போம்ல ஐயா. நீங்க ஹார்ட் ஒர்க்கை நம்புறீங்க, நாங்க ஸ்மார்ட் ஒர்க்கை நம்புறோங்க ஐயா. சரிங்க ஐயா, கொஞ்சம் சினிமா கதையெல்லாம் பேசுவோமே. நம்ம சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி
இளைஞர்களை கவர்வதற்குன்னு கலர் கலரா ஃபில்டரை யூஸ் பண்ணி இங்க போட்டோவை எடுத்துவிட்டு இப்போ வந்து எனக்கு அறிவியல தேவையில்லைங்க, எனக்கு பண்பாடு மட்டும் போதுங்கன்னா என்னங்கய்யா நியாயம்? இப்ப கேளுங்க, யாராச்சும் ஒருத்தராச்சும் நீ கால வந்தில இருந்து ஒரு போட்டோ கூட எடுக்கலாமான்னு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஸ்னாப்சாட் வேணும், ஆனா உங்களுக்கு அறிவியல் வேணாங்களா? அறிவியலோட வளர்ச்சி தான் ஸ்னாப்சாட். முன்னெல்லாம் மூச்சு நல்லா இருந்தா என்ன சோப்பு யூஸ் பண்ற எனக்கு கொஞ்சம் சொல்லுன்பாங்க. ஆனா இப்பெல்லாம் மூச்சு நல்லா இருந்தா என்ன ஆப் யூஸ் பண்ற எனக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்ற காலமா மாறி போச்சுங்க ஐயா. இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? எங்க அறிவியல் வளர்ச்சி தாங்க ஐயா. சரி, இவங்களாம் இவ்வளவு பேசுறாங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் குத்த வச்சு குனிஞ்சி ஒரு கோலத்தை போட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. நீ இப்படிக்கு சத்தம் போட்டு எனக்கு பயமா இருக்குமா, என்னால பேச்சே வரல, நீயே சொல்லிக்கப்பா. சரிங்க ஐயா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்கிறதுங்களா? இவங்கெல்லாம் குத்த வச்சுக்கோ. இப்போ இவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கேட்குது. நாங்களாம் போடுவோமே, உனக்கு என்னமா தெரியும், டெய்லி வந்து வீட்லயா பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குத்த வச்சு கோலம் போட்டதே ஸ்டேட்டஸ்ல போடதானுங்கய்யா. எல்லாரும் சொல்றாங்க இப்பதான் எல்லாம் விவசாய நிலம் அழிஞ்சு போச்சு. நம்ம திருவிழாவில் அழகா சொன்னாங்கய்யா, ஆனா நான் அதை பாராட்டுறேன். பாராட்டு விதமா எல்லாம் அவளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்கப்பா. விவசாயத்துக்காக அவ்வளோ பேசினா. சரி, விவசாயத்தை நாங்க தான் கெடுத்துட்டோம், நாங்க தான் செயற்கை உரங்களை போட்டு மண்ணை பொண்ணா மாத்தாம மண்ணை மண்ணாவே வச்சிருக்கோம் நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப மட்டுமா மரபணு மாற்றத்தினால குழந்தை பிறக்கிறது இல்ல? முன்னொரு காலத்துலயும் குழந்தைலாம் பிறக்காம தாங்க இருந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலாம் அடுத்த கல்யாணத்தை நோக்கி போயிருவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல உருவாக்கப்பட்டது தாங்க எங்க கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அறிவியல் வளர்ச்சி வேணுமா வேணாமான்னு? எல்லாரும் சொல்றீங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் போது அதோட முக்கியத்துவம் தெரியாதுங்க. இல்லைன்னா தான் அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம்லாம் ஒரு நாள் நடக்கும் போது அது நம்மளுக்கு மகிழ்ச்சியா மட்டும்தாங்க இருக்கும். அந்த மகிழ்ச்சியை பண்பாடால தர முடியாதுங்க ஐயா, எங்க அறிவியலால மட்டும்தான் தர முடியும். மனுஷனுக்கு மட்டுமாங்க மருத்துவமனை? இப்ப கால்நடை மருத்துவமனைகளும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்டோட தாங்க செயல்படுது. இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ரோட்ல ஒரு மாடு அடிபட்டு கிடக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு 1 கிலோ உனக்கு 2 கிலோ பங்க போட்டு பிரிச்சிருப்பாங்க ஐயா. ஆனா இப்ப நாங்க அப்படி இல்லையே. கால்நடைகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு ஆராய்ச்சி நாங்க அறிவியல் தான் புகுத்தி விடுறோம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அறிவியல் தானங்க இருக்கு. இப்ப கல்லுல மட்டுமே எழுதிட்டு இருந்த தமிழ் இப்ப வந்து கணினி பொறிகளும் மாற வேண்டும் அப்படின்றது காலத்தோட கட்டாயம்ங்க ஐயா. இப்ப வெறும் நீங்க கல்லுல மட்டும் எழுதியிருந்தா எப்படி நீங்க படிச்சிருக்க முடியும்? நம்ம முன்னாடியே சொன்னாங்க, வெறும் கல்லுல போய் நீங்க தஞ்சாவூர் கல்வெட்டுக்கா போய் எடுத்துட்டு வந்தீங்க எல்லாத்தையும்? எல்லாம் எங்க கூகுள்ல இருந்தானே எடுத்தீங்க. இப்ப கூகுள்ல யாருங்க இம்போர்ட் பண்ணி வச்சது? நாங்க தாங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க வேலையை சுலபமாக்குறதுக்கு உருவாக்கப்பட்டது தாங்க அறிவியலே. நாங்க பண்பாடே வேணான்னு சொல்ல, உங்க பண்பாடே எங்க அறிவியல் சார்ந்து இருக்குன்னு தானே சொல்றோம். அப்புறம் ஓலைச்சுவடிகள்ல கரையானுக்கு இரையாகிறதுக்கு முன்னாடி எப்படி சேமிச்ச பாதுகாப்பு, சேமிச்ச பெரும் பங்கு நம்ம ஊவேசாக்கு இருக்கோ அதே அளவு அச்சு எந்திரங்களுக்கும் இருக்குங்க ஐயா. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க வெறும் ஏடுகள்ல மட்டுமே இருந்துருந்துச்சுன்னா உங்களால படிச்சிருக்கதான் முடியுமா சொல்லுங்க? நீ இப்படி மிரட்டிட்டே இருந்தா எப்படி? இருந்தால மிரட்டலோட தாங்க இருக்கணும் நம்ம பேசலாம், அப்பதானே எதிரணி கொஞ்சம் பலமா இருக்கும். ஆமாங்கய்யா. சரி, இவ்வளவுலாம் நான் பேசியே கொஞ்சம் உங்களா மைண்ட் வாய்ஸ் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் தூங்க போறியா? இல்லங்கய்யா, ஒரு கதை சொல்லாமேன்னு இருக்கேன். சரி, முடிச்சிருங்க. எங்க ஆயாலாம் சின்ன பிள்ளை என்ன பண்ணுவாங்க, எனக்கு கதை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டல, நான் கொஞ்சம் வாய் பேசுறேன்ல, அதனால எங்க ஆயாக்கே நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்க செய்யற எல்லா விஷயத்திலயும் அறிவியல் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு எங்க ஆயா சொன்னாங்க, பாட்டி கதை சொன்ன காலம் போய் இன்னைக்கு பேத்தி கதை சொல்ற அளவுக்கு மாறிடுச்சுமா அப்படின்னாங்க. அப்ப நாங்க இங்க இதெல்லாம் எங்க இருந்து ஏன் கத்துக்கிறோம்? நீங்க வேணான்னு சொல்ற மொபைல் போன்ல இருந்தும் அறிவியல் இருந்து தானங்க ஏன் கத்துக்கிறோம்.
அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயங்க. எல்லாரும் பண்பாட்டை சார்ந்திருக்காங்க. சரி, ஏன் உங்களுக்குலாம் போகி பண்டிகை என்று கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? போகி பண்டிகைன்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பழையன கழிதலும்னு என்ன பண்ணாங்க? நம்ம கிட்ட இருக்க ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல தானே போட்டாங்க, கடல்லையோ ஆறுல தானே போட்டாங்க. அதப்ப அழிக்கிற பண்பாடா இல்ல ஆக்கிற பண்பாடாங்க? எல்லாம் பெற வேண்டும் தானே நாங்க எல்லாத்தையும் இது பண்ணி வைக்கிறோம். நீங்க கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு வந்துட்டு இது ஒரு பண்பாடுங்க, போகின்ற அன்னைக்கு எல்லாத்தையும் நாங்க வீட்டுல சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிடுவோங்கன்ற என்னங்க நியாயம் இது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேன்ற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தால என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஒரு அனுஷா டீச்சர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நீங்க எல்லாம் இப்ப ரீசெண்டா எல்லாம் கேட்டதா தான் இருக்கும். அனுஷா டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்களால எந்திரிச்சு அவங்களால பாடம் நடத்த முடியாது. இவங்க ஆசிரியராச்சே, எந்திரிச்சு தானே பாடம் நடத்தணும். நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும். அவங்களால எந்திரிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சு அவங்க தமிழக அரசாங்கம் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் வீல் சேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சேர் மூலியமா நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னால மூவ் பண்ண முடியும், என்னால் ரொட்டேட் பண்ண முடியும், என்னால தரமான கல்வியை மற்றவர்களுக்கு புதுப்பிக்க முடியும் தானே அவங்க காட்டியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, எங்க அறிவியல் வளர்ச்சி உங்களுக்கு கசக்குதா? சரிங்க ஐயா, நான் பேசி எனக்கு தொண்டுதான் வலிக்குது. கொஞ்ச நேரம் போய் உக்காறேன், கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்ததான் அடுத்த பேச்சுக்கு ரெடி ஆக முடியும். சரி, நீங்க எங்க பக்கமே தான் திருப்பு வழங்கணும்னு சொல்லிவிட்டு நான் என் இடத்த போய் சாடுறேன் ஐயா. ஆகா, இது ஒரு பாணி. பிரியதர்ஷினிய ரொம்ப யதார்த்தமாக உட்காருங்க. கஷ்டம்டா, பரவாயில்ல. அது யதார்த்தமான அந்த பதில் இல்லையா? கடைசி இந்த மாற்றுத்திறனுடைய சாதனை ரொம்ப மகிழ்ச்சி. 6 பேருமே பேசி முடிச்சிட்டாங்க. இனிமேல் என்னுடைய நேரம். இந்த தமிழோடைய வாழ்வு முறை அறிவியல் சார்ந்ததா பண்பாட்டை சார்ந்ததா என்ற இந்த பட்டிமன்றத்தை தீர்ப்பை அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி 7ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். நீ வேற முடிய விரிச்சு போட்டு இப்படின்றியா? எனக்கு பயமா இருக்குது. இப்படி ஒரு விஷயம் சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? நீங்கள் கோர்ட்டெல்லாம் இப்போ அம்மா வழக்கறிஞராக இருக்கிறாங்க, இப்படி தான் வரும். என்ன காரணம் தெரியுமா? இப்போ இவங்க பேசுறது எனக்கு உண்மையாக தெரியுது, இவங்க பேசுறது உண்மையாக இருக்குது. இப்போ நான் 4 பெரியவர்கள்ட்ட இதை குறித்து கேட்டு தானே நான் முடிவு சொல்லணும். ஒரே செகண்டில் எப்படி நான் முடிவு எடுக்கிறது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள். இந்த ஒரு திருக்குறள் போதுண்டா தங்கம். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 3 to 5 திருக்குறள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். பிரெயில் லெட்டர் சொன்னிச்சு பார்த்தீங்களா? ஒரே வீட்டில் 3 உருவம், 6 கண்ணு தெரியாத கண்ணு, பிரபலமான பேராசிரியர்கள், ஒரு வேலைக்கார டிரைவரை நம்பி இருக்காங்க. 3 பேருமே MA MEd MPhil, 3 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள் நம்ம சேலத்தில். இதுக்கு மேலே நான் இங்கே சொல்ல முடியாது. அப்படியே தடவி பார்த்து உங்களை மாதிரி பெரிய கலைக்கல்லூரியில் இன்னைக்கு அவங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட HOD, கண்ணு தெரியாதவங்களுடைய சகோதரி, அவருடைய அக்காவும். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், இதை வெளிநடப்பு செய்யினது. இனிமேல் ஏன் நேரம் தங்கம், கொஞ்சம் அனுமதிக்கிறியா? ரொம்ப ஆர்வம், நல்ல பண்ணு இல்லை. அப்போ எப்படியாப்பட்ட விஷயம் உங்கள் கூடவே படிச்சிருப்பான் உன் சக தோழி, சக தோழன் இல்லையா? கால் இல்லாமல், ஒரு கை இல்லாமல், போலியோ, எத்தனை குறைபாடு. 5 வயசுல ஒரு சாதாரண தின்னப்பட்டியில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு அம்பாஸ்டர் கார் ஏறி இந்த எலும்பு உடையுது, கால் அப்படி திரும்புது. அது வரைக்கும் நல்லா இருந்த பையன் நொண்டின்ற பட்ட பேரு, ஓடுறான், விளையாடுறான், எல்லா விளையாட்டையும் விளையாடுறான். 8ஆவதுக்கு அப்புறம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கண்டுபிடிக்கிறார், டே தம்பி, நீ நல்லா ஓடுற, எல்லா வேலையும் செய்கிற, ஆனால் இந்த கேமுக்கு நீ செட் ஆக மாட்ட, நீ ஃபுட்பால் ஹாக்கிலாம் விளையாடாத,
நீ தனித்திறமை வெளிப்படுத்துனா நீ குதிச்சு விளையாடுற விளையாட்டு விளையாடுன்னு அவனுக்கு குதிக்க கற்றுக் கொடுத்து சாதாரண தின்னப்பட்டியிலேருந்து புறப்பட்டு நம்ம காந்தி ஸ்டேடியத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு 3 முறை வெங்கலத்தை வாங்கின மாரியப்பன் நம்ம சேலத்து பையன். அறிவியல். ஓகேவா? சரி, வாட்சு கழட்டி கொடுத்துரு. வேறு வழி இல்லை, ஏன்னா பர்ஸு கிடையாது. இல்லை இல்லை தங்கம். ஐயோ, இந்த பொண்ணுங்களுக்கு இந்த ரகசியம் வராது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி சொல்லிட்டீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாத இறங்கணும்னே சொல்லியிருக்கேன் இல்லை. அப்போ முடிவு துடிக்கிறாங்க பாருங்க. நான் ஜட்ஜு கண்ணு, நான் அப்படி பேசி 1 மணி நேரத்தை ஓட்டுறேன். ஜட்ஜ்மெண்ட் 26 தான். அப்போ தான் கவிதாம்மா தமிழ் டிபார்ட்மெண்ட் என்னை கூப்பிடுவாங்க. இல்லை, நான் தொடர்ந்து இங்கே வந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களையெல்லாம் நான் எப்போ பார்க்கறது? அடுத்த ஆண்டு இதே வேதனையும் நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா? சரி, அப்படி அறிவியல். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எப்படிப்பா விட முடியும்? ஆமாம், இந்த பாலாப்போன நாக்கு எப்படியும் பேசும். அடுத்த ஆண்டுன்னு சொன்னேன், அதுக்கும் வர மாட்டேன்ட்டீங்க. அப்போ நம்ம பண்பாடு எதெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பாருங்க. நீங்கள் சொன்னது அப்படியே சரியாக இருக்கு. சரி, இதெல்லாம் அதில் வராது கண்ணு, வெட்டிடும். இதெல்லாம் டாக் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வர்மா தொலைக்காட்சிக்கு வர ஏட்டிக்கு போட்டி கலந்துக்கிறேன். ரைட், நீங்கள் 6 பேருமே கொஞ்சம் ஊமையாயிருங்க 5 நிமிஷம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு 2 தான். என்னென்ன? காதல், வீரம். அதுதான். நீங்க நினைக்கிற காதல்லாம் கிடையாது. ஐயோ சாமி, இல்ல, ஆமா, அது பேசு ரொம்ப. இது நீங்களாம் ஒரு மாயையில் இருக்கிறீங்களா தங்கம்? மாயையில் இருக்கிறீங்க. இது ஒரு பீகார்ல காதல் தோல்வி, அதெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன். எங்க காலம் தான் காதல் தோல்வி. டி ராஜேந்தர் தான் அதை ஆரம்பிச்சாரு. ஒரு தாடி விட்டு நான் ஒரு ராசி இல்லை அப்படி. இல்லைன்னா சிவாஜி மாதிரியால் எழுதுங்களின் கல்லறையில் அவன் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில். அவன் விஷத்தை குடிச்சு 3 நிமிஷம் பாட்டு வேற பில்டப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கா? உங்க காலமெல்லாம் ப்ரப்போஸ், பிரேக்கப் இல்லையா? 11 பேர்த்த ப்ரப்போஸ் பண்றாங்க, 13 பேர்த்துக்கு பிரேக்கப் பண்றாங்க. இப்பெல்லாம் பிரேக்கப். சூசைட் பண்ண போறா, தண்டவாளத்தில் போய்க்கலாம், ட்ரெயின் வர லேட்டு, இப்படி உக்காந்து இப்போ அடுத்து தூங்கிட்டா. நல்லவேளை அந்த டிரைவர் சாமர்த்தியமாக அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 3/4 கிலோமீட்டரில் பார்த்து ஸ்பீடை கம்மி பண்ணி வந்து அம்மா எந்திரிச்சு அப்படி போய் தூங்குன்னு. உங்கள் காதலெல்லாம் அதுதான். இப்போ அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். ஆனால் புனிதமானது. ஒரு காதலனும் காதலியும் ஒரு வீட்டுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் காதலன் காதல்ன்ற வார்த்தை கூட கிடையாது. இவங்களை பொறுத்து தலைவன் தலைவி. அருமடா தங்கா, வாழ்த்துக்கள். ரைட். அப்ப அந்த தலைவன் அவளை தொட போறான். இப்பெல்லாம் கூச்சமை இப்ப சொன்னாங்களே, அச்சம் மதன பட கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. அதை ஒழுங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப துணியை மடிக்கிறோம், அப்படி கசக்கி போட்டா கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா. பழைய பாட்டுமா. அம்மா கெஞ்சரா மகன்கிட்ட, பட்டுக்கட்டை கல்யாண சுந்தரம், அந்த முத்தன்ற வார்த்தையை எழுத மாட்டேன், 10,000 ரூபாய் தரண்டார் அந்த காலத்துல. அவரு காலில் செருப்பு இல்லை. அப்படியாப்பட்ட வறுமை கவிஞன் ஸ்ரீதர் சொல்றார், ஐயா முத்தன்றது தப்பான வார்த்தை இல்லைங்க. அம்மா மகன்கிட்ட கேட்கிறா, அந்த மகன் சின்ன பையன். வேணா நான் இப்படி சொல்றேன், கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா. என்ன மாதிரி அது நாகரிகம். இப்ப ஐயோ, ஒருத்தர் கன்னத்துல வந்து பல்லாறு முத்தம் கொடுறான்றான். அந்த சத்தம் 2 தெருவில் கேட்கணும். எவ்வளோ ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டான்.
அது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு ஆத்மார்த்தமானது, எவ்வளவு புனிதமானது இல்லையா? அப்புறம் அவ முத்தத்திலே ஒரு மெத்தை செஞ்சு உன்னை தூங்க வைப்பான்டான்ட்டான். அது எப்படியாப்பட்ட மெத்தையா இருக்கும்? நீ 2000 ரூபாய் நோட்டு, நான் சேர்த்தி வைக்கிற செட்டு. ஐயோ வேணாம் சாமி, அது வெளியே போயிடலாம் இல்ல. இந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு அதையும் சொல்லுதில்ல. அப்ப அந்த தலைவன் அவளை தொட முயற்சி பண்றான். அவன் நாணி கோணி வெக்கத்துல அந்த காலத்து காவிய தலைவி என் தங்கை பக்கத்துல இருக்கிறான்றான். அவன் சுத்தி முத்தி போயிது, என்ன கதை விடுறியா? உன் தங்கச்சியும் காணா, உங்க அப்பா அம்மாலாம் அங்க இருக்கிறாங்க. இங்க பாடுற ஒரு புன்னை மரம் இருக்கு, நான் வளரும் போது எங்க அம்மா அதுக்கு விதை போட்டு என்னை வளர்த்த மாதிரி இந்த மரத்தை வளர்த்துனுச்சு. அது என்னுடைய தங்கச்சி. என் தங்கச்சி வச்சுட்டு உங்ககிட்ட எப்ப நான் தொட முடியும்? இது பண்பாடு. அதான் வேலைக்காகாது. அறிவியல் வளர 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 இதுதாண்டா நடக்கும். அதனால அறிவியல் வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு இருக்கிற அத்தனை வளர்ச்சிக்கும் அதை மறுக்கிறது இல்லை. ஆனால் தமிழருடைய வாழ்வு எதை சார்ந்தது அப்படின்னா, உங்களை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பண்பாடை சார்ந்துதான் இருக்கின்ற காரணத்தால் தமிழர்களுடைய வாழ்வு முறை பண்பாட்டை சார்ந்தது, பண்பாட்டை சார்ந்தது, பண்பாட்டை சார்ந்தது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ரகத்தை நான் விடுவேனா பிரியதர்ஷினி? இதுக்குதான் அவசரப்படக்கூடாது. இவ்வளவு கைத்தட்டி வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப நான் இவ்வளவு கத்துறேன்னு அந்த கடைசி என்னுடைய அன்பு தோழிக்கு போய் சேருது இல்ல. இவ சொன்ன பத்தியா அப்பான்ற வார்த்தையை நான் சொல்லட்டுமான்னு. இப்ப இந்த கடைசியில் உட்கார்ந்து இருக்க என் மகளுக்கு எப்படி கடத்துறது? 14ஆம் தேதி ஒரு டைம் சொல்றான். அன்னைக்கு இந்த அழகான முகத்தை டிவியில தமிழ்நாடு பூரா உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் யூடியூப்ல பார்க்க போறாங்களே, அரசாங்க கேபிள்ல பார்க்க போறாங்களே. எது மாட்டு வண்டியில வர பண்பாடா? அறிவியல் வளர்ந்துகிட்டே இருக்கணும். மனுஷனா அப்படிதான் இருக்கணும். வளர்ச்சி 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 அப்படி போயிட்டு இருக்கணும் இல்லையா? அப்ப அறிவியல் வளர்ச்சியை நம்ம ஏத்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா மாறி இருக்கும். ஆனா அதை பகுத்தறிவை கொண்டு நம்ம பயன்படுத்தும் போது இந்த அறிவியல். ஆனா இன்னைக்கு அறிவியல் எங்க போயிடுச்சுதுமாக்கண்ணே? அடுத்தது உண்மையாலுமே உங்க 6 பேர்த்தையும் நீங்க அனுமதித்தால் சேலம் மத்திய சிறைக்கு கூட்டிட்டு போறேன். வெரி குட். அந்த பொண்ணு இதுங்க இருக்க வேண்டாம், இடமே தான் சார், முதல் கூட்டிட்டு போய் தொலைங்க சார். பெண்கள் கல்லூரிக்கு ஆர்த்திக்கு அந்த வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும். தொடர்ந்து உங்களுடைய முதல்வர் அம்மா கிட்ட கூட நான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு 47 பேர் பெண்கள் சிறையில் இருக்கிறாங்க. நான் தமிழ்நாடு பூரா சிறை கைதிகளுக்கு வகுப்பெடுக்கிறவன். 1036 ஆண் சிறையர். எங்களுடைய எம்டி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஒத்தையை மட்டும் வைத்து இன்னைக்கு 18 வயசுல இருக்கிற 4 பொண்ணுங்க கொலகாரியா இருக்கிறாங்க. பெத்த அம்மாவை குத்துறா. இன்ஸ்டாவில் சொன்னாங்கல்ல, பார்த்து பழகி புறப்பட்ட முகமே பார்க்காதவ. பழகி பழகி நம்ம 2 பேரும் ஓடிடலாம், வீட்டில் இருக்கிற நகை எடுத்துக்கன்னு. இத்தனாம் தேதி உங்க வீட்டு முன்னாடி கார் நிற்கும். கார் நிற்குது. கதற அம்மா, யாருமே தெரியாதுப்பா. அதுதான் அந்த மோகம் அப்படி ஏறிடுச்சு. எப்படி புன்னை மரம் என் தங்கச்சி தொடாதடா தொடாதடான்னு சொன்ன அந்த கழுத்து மாறி மாறி இந்த அறிவியல் அப்படி அம்மா விடமாட்டா போல. அவன் வேற பொறுமை இல்லாம காரான்னு அடிச்சுட்டே இருக்கிறான். அவ வயசை விட அதிகமா ஒரு குத்து குத்துனான். அவளுக்கு 17 வயசு. 18 முறை அம்மாவை கத்தியில குத்துறதெல்லாம் இன்ஸ்டா பண்ண அந்த வெறித்தனம். அவன் பேசின பேச்சு, ஏய் பேபி, ஸ்வீட் வாய்ஸ், உன் கண்ணு. உங்களையெல்லாம் 2 வார்த்தை போதும், நீ அழகா இருக்கிறான்னா போதும். தந்தன தந்தன தந்தனா அப்படியே பறப்ப. பின்னாடி மஞ்சள் சுடிதார் போட்டு ஒரு 20 கொலவாரிங்க அவளுங்க வந்துட்டு இருப்பாங்க. இது போதும். அப்படியே உன் கண்ணு பாரு, கண்ணா சோறாக்கும். அழகு எது தெரியுமா?
ஆம்பளைங்களே படிச்சிட்டு இருந்து ஒரு பொண்ணு உள்ளார அந்த காலேஜுக்கு போனோன்னு இந்த பொண்ணு இருந்தால் நாங்க படிக்க மாட்டேன்னு சென்னையில் இருக்கிற மருத்துவ கல்லூரியில் இருக்கிற 126 ஆம்பளை வெளியே போறான். ஒரு பொண்ணு படிக்க போய் முத்துலட்சுமி அம்மா ஒட்டச்செறிஞ்சு அது படிப்பு. அதுதான் இந்த பண்பாடு. நம்ம சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் நம்ம தான் முதல் சிவில் பெண்மணி. அது வரைக்கும் ஆம்பளை தான் படிச்சுட்டு இருந்தோம். இது ஒரு அறிவியல். ஆக அறிவியலை கையாளுறது எப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற கத்திக்கும் ஒரு ரவுடிக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் இப்போ சொன்ன பத்தியா, அந்த பொண்ணு பேரெல்லாம் சொல்ல வேணாம். அது சென்னையிலேருந்து இன்னைக்கு பல பக்கத்துலேருந்து எத்தனை முறை அது தற்கொலை முயற்சி பண்ணிடுச்சு. வேகம், இது பண்ண வேகம். ஆனால் இன்னைக்கு இது உலகத்தில் இது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. அவ்வளோ டெக்னாலஜி. உலகத்தின் முதல் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கிற யோல் யூனிவர்சிட்டியோடைய 46வது பக்கத்தில் ஒரு புத்தகத்தை அடுத்த நிமிடம் நீங்களும் நானும் இங்க உட்காந்து நம்ம வாசிக்கலாம். ஏஐ ஆம்புலன்ஸ் வந்துருச்சுப்பா. அடிச்சு உளுந்து இதயத்தை தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து வராங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 300 கிலோமீட்டர்ல இதயம் எடுத்துட்டு வந்து வேற ஒரு ஊர்ல பொருத்துறாங்கன்னு. ஏஐ ஆம்புலன்ஸ் அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேல்நாட்டில் இருக்கிற அறிவியல் நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நாளாகும். அதனால தான் நம்மளுடைய கலாமையா துடித்தார். 2020 இந்த குழந்தைகள் இந்தியாவை வல்லரசாக்கணும்னு உங்ககிட்ட பேசி பேசி உங்க காலடியிலே உளுந்து செத்தார் அந்த மனுஷன். ஒரு செமினார்ல தானே செத்தார். மாணவர்கள்லாம் கீழே இருக்கும்போது மேடைகளை பேசிக்கிட்டே உளுந்து செத்தார். உங்களை நம்பினார். விவேகானந்தர் அந்த காலத்திலே நம்பினார். 100 இளைஞர்களை கொடுங்கன்னார். கலாமையா நம்பினார். இன்னைக்கு உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் உங்களை நம்புது, உங்களுடைய பெற்றோர்கள் நம்புது. அறிவியல் ஆபத்தானது. நீங்க இருக்கிற அந்த கத்தி சமையலுக்கும் ஆபரேஷன் பண்ற கத்தியே இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். என் மகள் உட்பட இல்ல, நீங்களாம் தனிமையாயிட்டீங்கப்பா. அன்னைக்கெல்லாம் சொன்னா பாரு, அடே அப்பா, அந்த யாழினி தான் சொன்னான். அப்படியே வச்சு 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 பல்லாங்குழி, ஒருத்தனுக்கு கடன் கொடு, பக்கத்தில் கொடு, பம்பர வருது. உன்னுடைய பாட்டி என் பாட்டியும் உன் தாத்தாவும் என் தாத்தாவும் விளையாண்ட விளையாட்டுக்கு பின்னாடி அப்படி ஒரு அபூர்வங்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் அப்படியே வெளியே வரும்போது மம்மி கேரி சொல்லுது, கண்ணு யாருக்கும் தராத. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்கில் அப்படி தனியாக தின்னு இப்படியே தான் இருக்கான். நான் நிறைய என் கவுன்சிலிங் ரூமுக்கு இப்படியே தான் வரான். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். 6th பொண்ணு வந்துச்சு கண்ணு. 6th பொண்ணு வந்து வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வுன்றான், அவர்ன்றான். நான் எந்திரிச்சு உக்காந்துட்டேன். ஏம்மா 1/2 லிட்டர் பால் என்ன விலை தெரியுமா? அவர் பார்த்துக்குவார் சார். அந்த அவரையும் கூப்பிட்டு வந்தாங்க. 9வது படிக்கிற கொலவாரி அவனும் வந்தான் வரான் அப்படின்றான். ஐயோ அப்பா, அந்த தலை, இந்த இஸ்பட் தலையன், பழைய சைக்கிள் சீட் தலையன், முள்ளம்பண்ணி தலையன், 10 நாள் பொணத்தை நோட்டு நீங்க தான் பார்க்குறீங்களா. அவனுங்க ஃபேண்ட் எங்கே போடுறான் பார்த்தீங்களா? சத்தியத்து கட்டுப்பட்டு நிற்கிது. நான் பைக்கில் போகலாம் பயமா இருக்கு. அப்படி வந்து ஒரு கோடு தெரியுது, தம்பினா பார்க்கட்டு சான்னு போறான். அப்படி அப்படி அடிச்சுட்டு போறான் வீலிங். இன்னைக்கு இருக்கிற சராசரி பெண்கள் இந்த இஸ்பட் தலையன், சைக்கிள் சீட் தலையன், இவனை தான் அவன் உங்களை பார்க்கலான்ட்டு அப்படி அடிச்சு அடிப்பான். ஏய் டே தம்பி விழுந்த போல பெருசு பூம்படுறா இல்ல. சாமி, அறிவியல் வளர்ச்சி. இன்னைக்கெல்லாம் முதல்லாம் குர்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க, இப்பெல்லாம் குர்கா கம்மி ஆகிட்டே இருக்கிறான். இதுக்கு தான் 3 மணி வரைக்குமே செல்போன் லைட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எவன் திருட வருவான். அப்படியே திருட வந்தா கூட இதுங்களை பார்த்து ஒரு வீட்டுக்குள்ள அப்படிதான் ஒரு திருடம் பூந்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். டக்குன்னு ஒரு LKG பையன் எந்திரிச்சிட்டான்.
இவன் திருடன் விலை வளர்த்துட்டான், பூச்சி கத்திடுவான்னு அவன் பம்பறான். இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், என் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு ஓடிடுன்ட்டான். ஸ்கூல் பேக்கை எடு. இன்னைக்கு நிலைமை அப்படியே இல்லையா? எவ்வளோ அறிவியல் இன்னைக்கு வந்துருச்சு, ஏஐ பேசணும்ல. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், மொபைல் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கலாம், கேமராவை கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்த மைக்கை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கலாம். இது அறிவால் ஏற்பட்டது. ஆனால் சிந்தனையால் இந்த பண்பாட்டு தளம்தான். விமானம் ஒன்று இருந்ததே சிலப்பதிகாரத்தில் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடாதீங்க. கோவலன்னு வெட்டின அந்த கோபத்தில் காடு மலை 11 நாள் அலையிறான். எப்படி இருக்கும் இன்னைக்கு இருந்தா ஓகே கோவலா அவ்வளோதான். அரசனையே நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், பரவாயில்ல நீ தப்பு பண்ண என்ன அப்படின்னு இருப்பாங்க. மலை உச்சிக்கு போனோன்னா மேலேருந்து ஒரு விமானம் வந்து கண்ணகியை கூட்டிகிட்டு போனதா ஒரு சிந்தனை. கண்டுபிடிப்பு இல்லை, கண்டுபிடிச்சது இவங்க தான். ஆனால் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திலையும் பண்பாட்டிலையும் கண்ணகி வந்து மேலோகத்துக்கு ஒரு விமானம்னு ஒரு பறக்கிற பொருளில் பறந்தால் அதுக்கு உருவெல்லாம் கிடையாது. ஆனால் சிந்தனை இளங்கோக்கு வருது, சிலப்பதிகாரத்துக்குள்ள கொண்டு வரோம். இன்னைக்கு இந்த மொபைலெல்லாம் 1931 32 சொல்லிட்டார் பாரதியெல்லாம். காசியில் பேசுனா காஞ்சியில் நான் கேட்கணுண்டா, அப்படி ஒரு புலவன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி எதிர்பார்ப்பு. பெரியார் சொல்றார் 1930களில் தொலைத்தொடர்பு சாதனம் பாக்கெட்டில் இருக்குண்டான்னார். அன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த சுத்திர ஃபோன் கூட கிடையாது, தலையில் வருன்றார். நான் தான் எங்களோட ஈசி மாணவிகள்கிட்ட சொல்கிறேன், கண்ணே இது கூட பெருசாக இருக்குதுடா, உங்கள் ப்ராஜெக்டில் சின்னதாக உங்கள் ஸ்டிக்கர் பொட்டில் மொபைல் கண்டுபிடிங்கடான்ற ப்ராஜெக்ட். என்ன படம் தெரியாது, கம்யூனிகேஷன். மாலதி பேசுகிறா இல்லையா, கீர்த்தனா கேட்குறா, அப்படி கண்டுபிடி. போடுற மோதிரத்தில் மொபைல் கண்டுபிடினான்னு எங்கள் பாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தூக்கிட்டு எவன்டா 100 கிராமுக்கு பக்கம் வருது, அப்படி போடு. அது உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து மேட்ரு போடு, முதல்ல மாப்பிள்ளை. அதில் செல்ஃபோன் இருக்கணும். இதுதான் வளர்ச்சி, இதையும் நம்ம ஏற்றுக்கணும். அப்படியே இருந்தால் சிலந்தி எப்படி ஒரு மூலையில் கூடு கட்டுது, அங்கே பயணம் எதுவும் இல்லைன்னு, அப்படி நீயும் நானும் இயக்கம் இல்லைன்னு 11 நாள் இன்னும் நம்ம உடம்புல சிலந்தி கூடு கட்டிடும். ஓ இது ஒரு மரம் போலன்னு. மனிதன் இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அறிவியல் தேவை. ஆனால் அந்த அறிவியலை நம்ம பண்பாட்டு தளத்தை கலாச்சாரத்தை விட்டு அடுத்தவங்க மனசு புண்படாம அளவுக்கு அதை மாற்றக்கூடிய சக்தி கொஞ்சமாவது பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் நம்ம இருந்தே ஆகணும். இன்னைக்கு வந்துருச்சு, சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்கல்ல, ஐஐடி முதல் கொண்டு படிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ பார்த்திருப்ப, திருச்சி மாவட்டத்தில் கல்லணையை எந்த இன்ஜினியர் கட்டினார்? தஞ்சாவூர் பெரிய கோயில், மதுரை பெரிய கோயில், இதெல்லாம் தான் பண்பாடு. எழுத்தே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு 2000 ஆண்டுகள் அதை பார்த்து தான் மேட்டூர் டேம் கட்டுறார். நாடா இது சிமெண்டே கண்டுபிடிக்காத நேரத்தில் நம்மளுடைய மன்னர்கள் கல்லணையை கட்டி வியந்து பார்க்க வச்சான். உலகமே வியந்து பார்க்குதுப்பா, எப்ப இப்படி கண்டுபிடிச்சான்? அறிவு, அறிவு, பண்பாட்டு தளத்தில் அறிவு. ஆனால் இன்னைக்கு விரைவாக நம்ம போயிட்டு இருக்கிறோம், விரைவாக போயிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஒரே ஒரு எங்க கொஞ்சம் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்களாம் தனித்தனி தீவா மாறிட்டீங்களா, தனித்தனி தீவாயிட்டீங்க. இயந்திர பொருட்கள் வர 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 அன்னைக்கெல்லாம் உக்காந்துட்டு கூட்டான் சோறு ஆக்கி உங்கள் பாட்டி ஏன் பாட்டிலாம் அப்படியே தெருப்பூரா சாப்பிட்டு இருந்த காலத்தில் இன்னைக்கு கதவை சத்தி நீ கூட சொன்னல வாழை இலையில் தண்ணி தெளித்து அதெல்லாம் செஞ்சால் இன்னைக்கு முட்டாள். அவர் ஃபோன் பண்ணினா சவுக்கு பேக்கை மாட்டி அப்படி 4 இட்லி கொண்டு வந்து கெங் அதை வர பார்க்கணும். 3 நிமிஷம் 2 நிமிஷம் பிளட்டி எங்கடா இருக்கிறோம்? எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகள். நான் தான் விளையாட்டா சொல்லுவேன், இன்னும் 2 ஆண்டுகளில் நம்ம சேலத்துக்கு வரோம், 4 இட்லி ஆம்பளை ஆர்டர் கொடுத்தா ஒரு அழகான பெண் வந்து அப்படி ஊட்டி தண்ணி குடிக்க வச்சு தொலைச்சி போயிட்டு வரமா மாட்டாட்டா. இவன் அள்ளி 500 ரூபாய் கொடுத்துருவான் வரும். ஏன்னா மனுஷன் அப்படி தனித்தனி தீவாயிட்டான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். என் வீட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் என்ன
முதியோர் இல்லத்தை இவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அதுக்கு அத்தனைக்கும் காரணம் இதாண்டா தங்கம். தனித்தனி தீவு, அடுத்தவங்க இறக்கப்படுறது உங்களால தெரிய முடியல. அடிச்சு ரத்தத்துல கிடக்கிறத கூட செல்ஃபி எடுக்கிற மனநிலை. அது உங்க தப்பே கிடையாது. உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஒர்க்கே ஆகலை. அதான் உண்மை. மாடு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு அவ சொன்ன பத்தியா, அப்படியே துடிச்சு போயிடுவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் நட இவங்க சொன்னாங்களே மாட்டு வண்டி, நம்ம தாத்தா நடந்தே வந்தான். ஆனால் ஒருத்தன் சாப்பிடலான்னு அப்படி அள்ளி கொடுப்பான். இன்னைக்கு நம்ம வீட்லேயே சொந்த அண்ணன் தம்பி வெளியே அனுப்புகிறோம், சொந்த அக்கா தங்கச்சி. ஒரு அக்கா தங்கச்சி உன்னுடைய மேக்கப்பை எடுத்துட்டா அந்த வீடு அன்னைக்கு அப்படி முடிஞ்சிச்சு இல்லை? இந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆக அறிவில் எக்காரணத்தை கொண்டும் வளர்ந்துகிட்டே இருக்கணும், மனிதன் நகர்ந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் பண்பாடையும் கலாச்சாரமும் உலகையுமே நம்மளை பார்த்து வியந்து பார்க்குற கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம. ரொம்ப பெருமைப்படுங்க, ரொம்ப பெருமைப்படுங்க. அப்படியாப்பட்ட தமிழர்களுடைய வாழ்வு முறை அறிவியல் சார்ந்தது 49 மதிப்பெண், பண்பாடை சார்ந்தது 51 மதிப்பெண். 51 49 என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய சௌடேஸ்வரி கலை மகளிர் கல்லூரிக்கு, அத்தனை நிர்வாகிகளுக்கும், அனைத்து பேராசிரியர்களுக்கும், குறிப்பாக தமிழ் துறைக்கும், என்னுடைய அன்பு தோழி கவிதா அம்மாவுக்கும், எங்களுடைய SS வர்மா தொலைக்காட்சி உடைய நிகழ்வு முடியுது. மறக்க முடியாத நிகழ்வு இது. ஆக மீண்டும் எங்களுடைய SS வர்மா தொலைக்காட்சியுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேய பெருமக்களுக்கும் மீண்டும் உலகத்தின் தலை சிறந்த இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவோம், காலம் பூரா கொண்டாடி இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.